Jerusalem lay in ruins. Come, let us rebuild the wall. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமென். கர்த்தர் நல்லவர். ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் எனது அன்பின் வாழ்த்துக்களை நான் தெரியப்படுத்திக் கொள்கிறேன். ஆமென். நிச்சயமாய் கர்த்தர் நம்மோடு அவர் பெரிய காரியங்களை அவர் செய்கிறவராக இருக்கிறார். ஆமாம், நிச்சயமாக சொல்ல முடியும். எனக்காக அவர் திறந்த வாசல்ல என்னைய தொடர்ந்து பிடிக்கும்படி ஒரு கூட்டம் விரட்டி வரும்னா பயப்பட வேண்டியது நான் இல்லை, என்னை விரட்டி வர கூட்டம்தான். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அதனால் தேவ ஜனமே, எனக்கு இந்த ஜப நாட்களில், இந்த வருஷத்தில், இந்த மாதத்தில் என்னுடைய ஜபத்தை கேட்டு தேவன் எனக்கு ஒரு வாசலை திறந்திருக்காரு. நான் போய்கிட்டு இருக்கேன், ஆனால் என்னை துரத்தி ஒரு கூட்டம் வருதுன்னா நீங்கள் பயப்படாதீங்க. அந்த வாசல் உங்களுக்கானது, உங்கள் சத்ருவுக்கானது அல்ல. அல்லேலூயா. உங்களுக்கு அது ஜீவ வாசல், சத்ருவுக்கோ அது மரண வாசல். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். தேவன் நம்மை தொடர்ந்து நடத்துவாராக. இந்த 5ஆம் நாளிலும் இந்த 38வது நாளிலும் கர்த்தருடைய வார்த்தையை நாம் என்ன பண்ண போகிறோம், நாம் தியானிக்க போகிறோம். இதுவரை தேவன் நம்மை நடத்தி வந்திருக்கிறார். இந்த 38வது நாளிலும் கர்த்தருடைய வார்த்தை நம் மத்தியில் வெளிப்படுகிறது. அதற்காக நாம் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். வாசிக்கலாம். யோவான் எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம். யோவான் எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் அதன் 4வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். ஸ்தோத்திரம். கவனமாய் அதை பாருங்கள். ஏனெனில் சில சமயங்களிலே தேவ தூதன் ஒருவன் அந்த குளத்திலே இறங்கி தண்ணீரை கலக்குவான். தண்ணீர் கலங்கின பின்பு யார் முந்தி அதில் இறங்கி போவானோ அவன் எப்பேற்பட்ட வியாதியஸ்தனா இருந்தாலும் சொஸ்தமாவான். ஆமென். தேவ சமுத்திரமா. நன்றி, நன்றி தகப்பனே, உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம், நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம், நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம், நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நன்றி அப்பா, உம்மை நன்றியோ ஸ்தோத்திரிக்கிறோம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். அன்பின் பரலோக பிதாவே, குமாரனாம் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஆசீர்வதிக்கப்பட்டதான இந்த மகிழ்ச்சியான இந்த மாலை வேளையிலும் ஆவியானவர் உமது வார்த்தையை எங்கள் மேல் வெளிப்பட பண்ணுவீராக. எங்களை உமது கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம், வெறுமையாக்குகிறோம், தாழ்த்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமென். கர்த்தர் நல்லவர். மீண்டுமாய் வாசிக்கலாம். ஸ்தோத்திரம். யோவான் 5ஆம் அதிகாரம் அதன் 4வது வசனம். ஏனெனில் சில சமயங்களிலே தேவ தூதன் ஒருவன் அந்த குளத்தில் இறங்கி தண்ணீரை கலக்குவான். தண்ணீர் கலங்கின பின்பு யார் முந்தி அதில் இறங்குவானோ அவன் எப்பேற்பட்ட வியாதியஸ்தனாய் இருந்தாலும் சொஸ்தமாவான். அல்லேலூயா. ஆமென். கர்த்தர் நல்லவர். நமக்கு இந்த யோவான் 5ஆம் அதிகாரத்தில் இருக்கிற இந்த முதல் 10 வசனங்கள் நல்ல மனப்பாடமாக தெரிந்த ஒரு வார்த்தை தான். ஆனாலும் இந்த 38வது நாளில் இந்த 38 வியாதியஸ்தனை குறித்து பிரசங்கிக்கணும்னு சொல்லி ஒரு எண்ணம். அதனால் அதற்காகவே ஜெபம் பண்ணிட்டேன் உட்காந்து. ஆண்டவரே, எனக்கு முன்னாடி பின்னாடி நிறைய காரியங்கள் இருக்குது, நாங்கள் பேசுகிற வார்த்தைகள், தியானிக்கிற வார்த்தைகள் எவ்வளவோ இருக்குது. ஆனாலும் இந்த 38ன்னு ஒன்றே எனக்கு இந்த 38 வருட வியாதியஸ்தனே கண்ணுக்கு வரான். அதனால் அதிலிருந்து ஒரு வார்த்தையை கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் ஸ்தோத்திரம் தியானிக்கும் போது சில வார்த்தைகளை ஆண்டவர் கொடுத்தார். அல்லேலூயா. நம்ம தொடர்ந்து தியானிப்போம். கர்த்தர் நல்லவர். இப்போ இந்த பெதஸ்தா என்கிற குளம் நமக்கு தெரியும். இந்த பெதஸ்தா இந்த குளத்தில் யார் இருக்கிறாங்க அப்படின்னா, அந்த பெதஸ்தா குளத்தை சுற்றிலும் 5 மண்டபங்கள் கட்டப்பட்டிருக்கு. 5 மண்டபங்களிலும் இருக்கிறது யார் அப்படின்னா, அவைகளிலே 3வது வசனம், குருடரும் சப்பானிகளும் சூமின உறுப்புடையவர்களும் முதலான வியாதியஸ்தர்கள் அநேகர் படுத்திருந்து தண்ணீர் எப்பொழுது கலங்கும் என்று காத்து கொண்டு இருப்பார்கள். அல்லேலூயா. இப்போ எருசலேமில் ஒரு பழக்கம் வருகிறது. இப்போ நெகேமியா கட்டின அலங்கத்தில் 10 வாசல்கள், 10க்கும் மேற்பட்ட 10 வாசல்கள் வைத்து அவங்க அலங்கத்தை கட்டி முடிக்கிறாங்க. ஒவ்வொரு வாசல் வழியாக ஒவ்வொருவர் என்ன பண்ணணும்,
பிரவேசிக்கணும், இந்த வாசல்ல இவங்க பிரவேசிக்கணும், அந்த வாசல்ல அவங்க பிரவேசிக்கணும்னு சொல்லி ஒவ்வொரு வாசலுக்கும் ஒவ்வொரு விதிவிலக்கு அவங்க வைத்திருந்தாங்க. நீங்க நெகேமியா 3ஆம் அதிகாரத்தை நீங்க வீட்டில் போய் வாசிப்பீங்கன்னு சொன்னா உங்களுக்கு அது நன்றாக புரியும். அதுல ஒரு வாசல் பேர் தான் ஆட்டு வாசல். நெகேமியா 3:1 வாசிக்கலாமா? நெகேமியா 3ஆம் அதிகாரம் முதல் வசனம். அப்பொழுது பிரதான ஆசாரியனாகிய எலியாசிபும் அவன் சகோதரனாகிய ஆசாரியர்களும் எழுந்து ஆட்டு வாசலை கட்டினார்கள். அதை கட்டி அவர்கள் பிரதிஷ்டை பண்ணி கதவுகளை வைத்து போதும். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். வேதம் அழகா சொல்லுகிறது, ஆசாரியர்கள் சேர்ந்து கட்டின ஒரு வாசல். ஒவ்வொரு வாசலையும் ஒவ்வொரு கோத்திரங்கள் ஒவ்வொரு குடும்பத்தினர் இணைந்து கட்டுவார்கள், அதற்கு ஒரு பெயர் வைப்பார்கள். இப்ப இந்த வாசலை கட்டினது யாரு? ஆசாரியர்கள். ஆசாரியர்கள் கட்டின வாசலை என்ன பிரவேசிக்கணும்? ஆசாரியத்துவத்துக்கான காரியங்கள் தான் பிரவேசிக்கணும். ஏன் இப்ப அதுக்கு ஆட்டு வாசல்னு பேர் வச்சாங்களாம்? ஒவ்வொரு வாசலையும் ஒவ்வொரு காரியம் பிரவேசிக்கணும். இப்ப ஆட்டு வாசலுங்கும் போது அதற்குள் எதுதான் பிரயாணிக்க வேணும்? பலி செலுத்தும்படி அவர்கள் தேவனுடைய ஆலயத்துக்கென்று கொண்டு போகிற ஆடுகள் மாத்திரம் பிரயாணிக்கிற இடத்துக்கு பெயர் தான் ஆட்டு வாசல். அல்லேலூயா. இப்ப மீனவர்கள் போனா அதுக்கு மீன் வாசல் ஒன்று இருக்கு. ஏன்னா நீங்க 3ஆம் அதிகாரம் படிச்சு பார்த்தீங்கன்னா மீன் வாசல்னு ஒரு வாசல் இருக்கும். அப்போ ஒவ்வொரு வாசலுக்கும் ஒவ்வொரு விதமான அணுகுமுறை. இப்ப இந்த ஆட்டு வாசலுக்கு அவங்க வைத்திருக்கிறதான நிபந்தனை என்னன்னு சொன்னா, அதற்குள்ள யாரு பிரவேசிக்கணும் அப்படின்னா, அதுக்குள்ள கர்த்தருடைய ஆலயத்துக்கு பலி செலுத்தும்படி ஆடுகளை எடுத்துக்கொண்டு போகிறவர்கள் பிரவேசிக்கிற ஒரே வாசலுக்கு பெயர் தான் ஆட்டு வாசல். இப்ப அதன் வழியாக போகிறப்ப அங்க அநேக காரியங்கள் என்ன பண்ணும் இருக்கும். அப்ப ஸ்தோத்திரம், இந்த குளம் பெதஸ்தா குளம் எங்க இருந்து வந்துச்சுன்னு கேட்டா, அந்த நெகேமியா அலங்கம் கட்டுகிற காலத்திலே ஒரு சின்ன ஒரு குட்டை தேக்கம் போல ஒரு தேக்கம் என்ன பண்ணிருக்கு, இருந்திருக்கு. அது மழையினால உண்டாச்சா இல்லை நெகேமியா ஆலயம் கட்டும்போது அங்கே ஒரு குழி வெட்டி வச்சிருந்தாரான்னு தெரியல. அதுல சரியான வரலாறு காரியங்கள் அதுல இருந்து வெளிப்படலை. தொல்பொருள் ஆராய்ச்சியாளர்கள் அதை குறித்து தேடி பார்க்குறப்ப இது ஸ்தோத்திரம் அப்படிப்பட்ட ஒரு காரியமே இல்லை, அது தானா உருவானது தான் அப்படிங்கிறது போல அவங்க வச்சிருக்கிறாங்க. அப்ப அங்க ஒரு பெதஸ்தான்கிற ஒரு குளம் ஒன்று இருந்தது உண்மைதான். ஆனா அதுல நடந்த அற்புத அதிசயங்களுக்கு எந்த ஒரு வரலாற்று பூர்வமான நடவடிக்கைகளும் கொடுக்கப்படலை. இப்ப ஸ்தோத்திரம், அந்த இடத்துல இருக்கும்போது இப்ப நெகேமியா கட்டப்பட்ட அந்த வாசல்ல ஆட்டு வாசல் இருக்கு. ஆட்டு வாசலுக்குள்ள யாரு தான் பிரவேசிக்கணும்? கர்த்தருடைய ஆலயத்துல பலி செலுத்தும்படி போகிறவர்களே அந்த ஆட்டை எடுத்துக்கொண்டு அந்த ஆலயத்துக்குள்ள அந்த வாசல் வழியா பிரவேசிக்கணும். இப்ப அங்க 5 மண்டபம் கட்டப்பட்டிருக்கு. இப்ப என்ன ஆயிருச்சு? காலப்போக்குல அங்க ஒரு குட்டை ஒன்று இருந்துச்சு பார்த்தீங்களா, ஒரு தேக்கம். அந்த தேக்கத்தில் அப்பைக்கு எப்போ சின்ன சின்ன அசைவு ஏற்படுவது வழக்கம். இன்றைக்கு நம்முடைய ஊர்லலாம் பார்க்குறப்ப ஒரு நீரூற்று வருது அப்படின்னா, அந்த நீரூற்று கொஞ்சம் அதிகமாக நீரூற்று வரப்ப என்ன ஆகும்? அது ஒரு சின்ன ஒரு தேக்கமாக என்ன பண்ணும், மாறும். இன்னும் கொஞ்சம் அதிகமாக நீரூற்று ஆனால் அது ஒரு குளமாக என்ன பண்ணும், மாறும். இது தண்ணி எங்கேருந்து வருதுன்னு யாருக்கு தெரியாது? 5ஆம் 3ஆம் தலைமுறைக்கு தெரியாது. இப்போ எங்கள் வீட்டில் நாங்கள் வீடு கட்டும்போது ஒரு இடத்துல குழி பறிச்சாங்க. அந்த ஆலோ பிளாக் கல் இல்லை, கம்பி வெளி போகிறது கல் நட்டு வைக்கிறப்போ ஒரு இடத்துல கல் தோண்டினாங்க. அங்கே தேக்கம் வந்துருச்சு, அதான் நீரூற்று வந்துருச்சு. நீரூற்று வரப்போ என்ன பண்ணோம், அதை வச்சிருந்து அங்கே நல்லா குழி பறித்து அங்கே தண்ணி தேங்குறது அதை மொண்டு என்ன பண்ணோம், செடிங்களுக்கு ஊற்றுவோம். இப்போ எனக்கு தெரியும் அதில் தண்ணி வந்ததுக்கு நீரூற்று தான் காரணம். அங்கே ஒரு ஊத்து நீர் என்ன பண்ணுது, ஊறுது, அதுலேருந்து தண்ணி வருதுன்னு எனக்கு தெரியும். இதை என்னுடைய 2வது 3வது தலைமுறை பிள்ளைகள் போய் இப்போ அந்த இடத்துல இப்போ நான் அதை ஒரு குழியாக தோண்டி வச்சுட்டேன். இப்போ நாங்கள் மூடிட்டோம், அதை மூடி அது மேலே மண் போட்டு வச்சாச்சு. ஒரு வேளை அதை நான் அப்படியே ஓப்பனில் வச்சிருந்தா இப்போ அது என்ன ஆயிருக்கும், ஒரு சின்ன தேக்கமாக மாறி இருக்கும். இப்போ என்னுடைய 2வது தலைமுறை பிள்ளைங்க என்ன சொல்லுவாங்க, எங்கள் தாத்தா அன்னைக்கு குழி வெட்டினாராம்,
அன்னைக்கு ஏசப்பா அற்புதம் செஞ்சு தண்ணி வர வச்சாராம். அந்த தண்ணி தான் இன்னைக்கு வரைக்கும் நிற்காம என்ன பண்ணுதான். இன்னைக்கு பல ஊரில் பல குளத்துக்கு இப்படி தான் கதை கட்டி விட்டுருக்குறாங்க. பல ஊரில் பல குளங்களுக்கு இப்படிப்பட்ட கதையை கட்டி விட்டுருக்குறாங்க. இப்போ அப்படி வரும்போது சில சமயத்தில் பூமியோட தட்பவெப்பநிலை மாறுறப்ப அந்த அந்த ஊற்றுல இருந்து சில அசைவுகள் என்ன பண்ணும், ஏற்படும். அது இயற்கையாக நடக்கக்கூடியது. அப்படி இயற்கையாக நடக்கிற அசைவுகளை நம்ம ஆளுங்க காலப்போக்கில் என்ன பண்ணிட்டாங்க, தூதன் வந்து கலக்குனதுனால தான் அந்த குளம் கலங்குச்சு. தூதன் வந்து கலக்குனதுனால தான் அது கலங்குச்சின்னு ஒரு பொருளையை கிளப்ப ஆரம்பிச்சிட்டாங்க. இதை கிளப்புனதுக்கு அப்புறம் கிபி 70ஆம் நூற்றாண்டுகளுக்கு கிபி 70க்கு அப்புறமா அங்கே ஒரு மருத்துவர்களுக்கான ஒரு தெய்வத்தை வந்து ரோமர்கள் கொண்டு போய் என்ன பண்ணிட்டாங்க, அந்த பெதஸ்தா குளத்தில் மையத்தில், இன்னைக்கு சில குளத்தோட மையத்தில் சில விக்கிரகங்கள் இருக்கா, அதுக்கெல்லாம் மூல காரணமே இந்த பெதஸ்தா குளம் தான். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். இப்போ அப்படிப்பட்ட சம்பவம் நடந்ததுனால என்ன பண்ணிட்டாங்க, இன்றைக்கு அதை சுற்றி ஒரு 5 மண்டபத்தை போட்டாங்க. ரைட்டு, குளம் கலங்குது, வியாதியசனை கொண்டு போய் என்ன பண்ணிடுவோம், ஃபஸ்ட்டு இறங்கினா சுகமாகிறோன்னு ஒரு ரூமர் என்ன பண்ணிட்டாங்க, கிளப்பி விட்டாங்க. இந்த ரூமரை கேட்ட பல பேர் உக்காந்துருக்கிறாங்க. ரூமரை கேட்ட இந்த பொய்யான பரப்புரையை கேட்டதான பல வியாதியஸ்தர்கள் எங்கே உட்காந்துருக்கிறாங்க, அந்த பெதஸ்தா குளத்தின் அருகில் கட்டப்பட்ட 5 மண்டபங்கள்ல கிட்டத்தட்ட 100க்கும் மேற்பட்ட வியாதியஸ்தர்கள் இருக்கிறாங்க. 100க்கும் மேற்பட்ட வியாதியஸ்தர்கள் இருக்கிறாங்க. ஆனா அந்த வாசலுடைய நோக்கம் என்ன அப்படின்னா, கர்த்தருடைய ஆலயத்திற்கு பலி செலுத்துவதற்கு ஆடுகள் கொண்டு போகிற வாசல் தான் ஆட்டு வாசல். இப்ப அந்த ஆட்டு வாசலை எப்படி ஆக்கி வச்சிருக்கிறாங்க, அங்க ஒரு அற்புதம் நடக்குது. இப்ப ஃபுல்லா வியாதியஸ்தலா இருக்கிறப்ப கர்த்தருடைய பலி பொருட்களை எப்படிதான் கொண்டு போகணும், ஆலயத்துக்குள்ள பரிசுத்தமா தான் கொண்டு போகணும், தீட்டுப்படக்கூடாது, பரிசுத்தமா கொண்டு போகணும். இப்ப அதை தடுக்கும்படியாக, எதை தடுக்கும்படியாக, கர்த்தருடைய ஆலயத்திற்கென்று போகிறதான சில காரியங்களை, நன்மைகளை தடுக்கும்படியாகவே இன்றைக்கு சத்ருவானவன் நம்முடைய சரீரத்தில் எதை கொண்டு வந்து வச்சிருக்கிறான், வியாதியை கொண்டு வந்து வச்சிருக்கிறான். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அப்ப பெதஸ்தா குளத்துல 5 மண்டபங்கள் நிறைய யாரை வச்சிருக்கிறாங்க, அன்னைக்கு இருந்தவங்க. ஏன் வியாதியஸ்தர்களை வச்சாங்க, அங்க குளம் ஒண்ணு இருக்கு, அந்த குளம் கலங்கும் போது முந்தி இறங்குறவன் எப்பேற்பட்ட வியாதியஸ்தன் இருந்தாலும் சொஸ்தம் அடைவான். இப்படி ஒரு பொருளையை கிளப்பிட்டு இப்ப எந்த வாசல் அடைச்சி வச்சிட்டாங்க, தேவனை நோக்கி போகிற, தேவனோடு நெருக்கமாகிற, நம்முடைய பாவத்தை குறித்து, நம்முடைய குற்றங்களை குறித்து, நம்முடைய அக்கிரமங்களை குறித்து தேவ சமூகத்தில் நாம் ஈர்க்கப்பட வேண்டிய வாசலை அடைத்து வைத்திருக்கிறான் சத்ரு. ஏன், நான் தேவனை நெருங்கினா அவர் என்னைய தொட்டு விடுவார்னு சொல்லி. தேவன் தொட்டா சுகம் உண்டாகும், இவன் தேவனால் தொடப்படக்கூடாதுன்னு சொல்லி அன்றைக்கு இருந்தவர்கள் எதை தொடும்படி வைத்திருக்கிறாங்க, பெதஸ்தா குளத்துல தூதன் தொடுவான், அதுல போய் இறங்கு. அல்லேலூயா. அப்ப இன்றைக்கு வியாதிகள் வருதுன்னா அந்த வியாதி எதற்காக வருகிறது, நான் தேவனோடு இணைக்கப்படக்கூடாது என்பதற்காக. நான் தேவனோடு, அந்த வாசலுடைய நோக்கமே என்னன்னா, கர்த்தருடைய ஆலயத்துக்கு பலி பொருட்களை, பலியான ஆடுகளை கொண்டு போகும்படிதான், பலியான ஆடுகளை கொண்டு போகும்படிதான் அந்த வாசலே வச்சது. இப்ப அந்த வாசலை பிசாசு என்ன பண்ணிட்டான், வியாதியசனை வந்து நிரப்பிட்டான். இப்ப அது வழியா போறதுக்கும் ஒரே நெருக்கம், ஒரே நெருக்கடி. இப்போ பொதுவாக இப்போ மருத்துவமனைகளுக்கு போனால் ஒரு விதமான வாடை என்ன பண்ணும், வரும். இப்போ ஸ்தோத்திரம், ஆலயத்துக்கு போகிறவன் எப்படி போவான், குளிச்சு சுத்த பத்தமாக சென்ட்டு கிண்டு இருந்தால் அடித்து பூசிக்கிட்டு கம்மன்னு போவான். கம்மன்னு போகிறவன் எதுக்குள்ளே பூந்து போகணும், நாத்தம் பிடிச்சி சீலு வந்த ரத்தம் வடிகிற அந்த இடத்துல பூந்து போகணும். எவனாவது பூந்து போவானா, என்ன பண்ணுவான், வேணாம், பலி பொருள் பலியோட தானே உள்ளே போகணும், நான் வேற வாசல்லையே போய்க்கிறேன், எனக்கு என்ன வந்துச்சு. இப்போ எதற்காக பயன்படுத்தப்பட்ட வாசல் இப்போ எதற்காக சத்துரு பயன்படுத்த வைத்திருக்கிறான். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில இப்படிப்பட்ட தேவனை நெருங்கக்கூடிய வாசலை அடைக்கிறதே இப்படிப்பட்ட பலவீனங்கள் தான். தேவனோடு நெருங்கும்படி தேவன் நமக்காய் திறந்த வாசலை இப்படிப்பட்ட நூதனமான பலவீனமான வார்த்தைகளை சொல்லி யார் அடைச்சு போடுறாங்க,
இப்படிப்பட்ட மனுஷங்க என்ன பண்ணிடுறாங்க, அடைச்சி போட்டுடுறாங்க. அதனால நான் இன்றைக்கு ஒரு காரியத்தை தெளிவாக சொல்ல விரும்புகிறேன். எனக்கு பலவீனம் வருதுன்னா என் வாசலை சத்துரு என்ன பண்ணுறான், அடைக்கிறான்னு அர்த்தம். அந்த வாசலை நான் பார்த்துட்டா நான் பிழைச்சிருவேன். அந்த வாசலை நான் பார்த்துட்டா நான் பிழைச்சிருவேன். பார்க்க கூடாதுன்னே என்னை என்ன பண்ணியிருக்கிறான், வாசலை விட்டு வெளியவே 5 மண்டபம் செப்பரேட்டாக போட்டு அங்கேயே உட்கார வச்சிருக்கான். இப்போ அந்த வாசல் ஏன் கட்டப்பட்டுச்சுன்னு யாருக்கு தெரியல. நெகேமியா காலத்தில் தெரியும் அந்த வாசல் ஏன் கட்டப்பட்டுச்சுன்னு. இப்போ இயேசுநாதர் காலத்தில் யாருக்கு அது என்ன பண்ணலை, அதை காமிச்சு கொடுக்க தான் இயேசுநாதர் பெதஸ்தா குளத்துக்கு வந்தார். இன்றைக்கு இந்த 38வது நாளில் நமக்கு ஒரு காரியத்தை தேவன் காண்பித்து கொடுக்க விரும்புகிறார். உனக்காய் கட்டப்பட்ட வாசல் எதற்காக என்பதை நீ புரிஞ்சுக்கணும். ஆட்டு வாசலின் நோக்கம் என்ன, ஆட்டு வாசல் நீ என்ன பண்ணிட்டு இருக்கிற, தேவனுக்கு கொடுக்க வேண்டிய, தேவனுக்கு செலுத்த வேண்டிய பலியை நீ எதற்கு செலுத்திக்கிட்டு இருக்கிற, அந்த நேரத்தை எதுக்கு செலுத்திக்கிட்டு இருக்கிற, அந்த காரியங்கள் அந்த சூழ்நிலைகளை எதுக்கு செலுத்திக்கிட்டு இருக்கிற என்பதை காண்பித்து கொடுக்கறதுக்காக தான் யார் வந்திருக்கிறா, ஏசப்பா பெதஸ்தா குளத்துக்கே வந்தார். இல்லைன்னா அவருக்கு வேலை கிடையாது. அல்லேலூயா. அதுலேயும் ஏன் 38 வர வியாதியஸ்தனை சூஸ் பண்ணாரு அப்படின்னு சொல்லிட்டு நானும் ரொம்ப நேரமாக தேடி பார்த்தேன். சரி, ஹிஸ்ட்ரி எல்லாம் கொஞ்சம் படித்து பார்ப்போம், ஒருவேளை அவனுக்கும் ஏதாவது சம்பந்தம் எங்கிட்டாவது ஒரு பக்கம் வந்திருக்குமோ. நல்லா தொலைவி பார்த்தா அவன் யாருன்னு தெரியல, அவன் எந்த கோத்திரனும் தெரியல, எந்த ஊரை சேர்ந்தவன், அவன் பேர் என்னன்னே தெரியல. ஆனால் ஒன்று மட்டும் தெரியுது. என்ன தெரியுது, ரொம்ப நாளாக தேஞ்சி கிடந்த ஒரு டேப் ரெக்கார்டு யாரு, இந்த 38ஓட வியாதியஸ்தன் தான். ரொம்ப வருஷமா அவன் ஒருத்தன் தான் கிடக்குறான். மீதி எல்லாரும் அப்போ அதாவது இவனை விட லேட்டாக வந்தவங்க, ஒரு 10 வருஷம், ஒரு 15 வருஷம், ஒரு 5 வருஷம். ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸான யாருன்னு கேட்டா இந்த 38ஓட வியாதியஸ்தன். இவனை தூக்குனா என்ன ஆயிரும், இந்த பெதஸ்தா குளம் காலி ஆயிரும். இவன் ஒருத்தனை தூக்குனா என்ன ஆயிரும், இந்த பெதஸ்தா குளம் காலி ஆயிரும். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில அந்த ஒருத்தனை தூக்குனா எல்லாம் சரியாயிரும். அந்த ஒரு ஆளை காலி பண்ணா மீது எல்லாரும் என்ன ஆயிரும், தன்னை போல குளத்தை விட்டு ஏஞ்சி வெளியில போய்கிட்டே இருக்கும். இப்ப ஸ்தோத்திரம், இயேசு கிறிஸ்து வருகிறாரு, இந்த வியாதியஸ்தனை பார்த்து கேட்கிறாரு, வியாதியஸ்தனே 38 வரை வியாதியஸ்தனா இருக்கியப்பா, நீ சுகமாக விரும்புகிறாயா? 5வது வசனம் சொல்லு, 6வது வசனம் சொல்லுகிறது, படுத்திருக்கிற அவன் வெகு காலமாய் வியாதியஸ்தனாய் என்று அறிந்து. வெகு காலமாய், நான் சொன்னது புரியுதா? எக்ஸ்பீரியன்ஸ் ஆன ஆள் யாரு, இந்த 38 வருஷம் தான். நமக்குள்ளே இப்படி எக்ஸ்பீரியன்ஸ் ஆன ஆள் இருப்பாங்க, பல வருஷமா ரொம்ப டேலண்டானவங்களா இருப்பாங்க. அவங்கள கூப்பிட்டு வியாதியஸ்தனை என்று அறிந்து அவனை நோக்கி, சொஸ்தமாக வேண்டும் என்று விரும்புகிறாயா என்று கேட்டார். இப்ப சொஸ்தமாக விரும்புகிறாய் என்று கேட்ட அந்த வார்த்தைக்கு மூளைய கிரீக்ல ஒரு 3 விதமான வார்த்தை சொல்லப்பட்டிருக்கு. ஒன்று, நான் சுகமாகணும், 2வது நான் புதிதாக்கப்படணும், 3வது என் சூழ்நிலை மாற்றப்படணும். இப்ப தேவன் அவனை பார்த்து கேட்கிற விஷயம் என்ன, உனக்கு இயல்பான சுகம் வேணுமா, 2வது நீ முழுமையான சுகம் வேணுமா, 3வது நீ முற்றிலுமா இந்த இடத்தை விட்டு பெயர்ந்து போக விரும்புறியா? இதை தான் தேவன் கேட்கிறாரு. நீ சொஸ்தமாக வேண்டும் என்று விரும்புகிறாயா? நீ சொஸ்தமாக வேண்டும் என்று விரும்புகிறாயான்னு கேட்டா அதற்குள்ள 3 காரியத்தை வச்சிருக்காரு. தற்காலிகமான சுகம் வேணுமா, இல்ல நிரந்தரமான சுகம் வேணுமா, இனி இப்படிப்பட்ட அனுபவமே உனக்கு வேண்டாமா, நீ முற்றிலுமா உன்னுடைய வாழ்க்கையை மாத்திக்க விரும்புறியா, உன்னுடைய வாழ்க்கையவே நீ மாத்திக்க விரும்புறியான்னு அவர் கேட்கிறாரு. அதுக்கு அவ என்ன பதில் சொல்லியிருக்கணும்? எஸ் இல்லைன்னா நோ, ஆமாம் இல்லை, இதைத்தான் சொல்லியிருக்கணும். ஆனா நம்பால் சொன்ன பதில் என்ன, என்னை குளத்தில் கொண்டு போய் விடுகிறதற்கு ஒருவனும் இல்லை. அப்ப ஸ்தோத்திரம், இன்றைக்கு அநேகருடைய நோக்கம் எதின் மேலதான் இருக்கு. இப்ப வரைக்கும் குளம் குளம் குளம். இந்த குளத்தாலதான் எனக்கு அற்புதம் நடக்கும், இந்த குளத்துலதான் எனக்கு பாவ மன்னிப்பு கிடைக்கும், இந்த குளத்துல முங்கி ஏஞ்சாதான் என்னுடையதான எல்லா பாவ கர்மமும் என்ன பண்ணும், தீரும்னு சொல்லி இன்றைக்கும் குளங்குளமா தேடி போறவங்க இருக்கத்தான் செய்யறாங்க.
குளத்துக்கு, ஏறப்படிப்பட்ட குளத்துக்கு போயிட்டு வந்திருக்கீங்களா? சோத்திரம். நான் போயிட்டு வந்திருக்கேன், அதனால தான் சொல்கிறேன். சுற்றி பார்க்கும்படி போனேன். சுற்றி பார்க்கும்படி போயிட்டு 9வது படிக்கிறேன்னு நினைக்கிறேன். அப்போ ஆமாம் 9. அப்போ ரசிக்கலாம் படலை, ஆர்சியில் தான் இருந்தோம். அப்போ எங்களுக்கு தெரிஞ்சவங்க ராமேஸ்வரத்தில் இருந்தாங்க. அவங்க கூப்பிட்டு போனாங்க. நமக்கு அப்போ இதெல்லாம் ரொம்ப பிடிக்கும். அதாவது பக்தியோ அதெல்லாம் தெரியாது, அதெல்லாம் சுற்றி வர பிடிக்கும். நான் பாட்டு கிளம்பி போயிட்டு அங்கே கொஞ்சம் கொஞ்சமாக கேணி, ஒரு 12 கேணி வச்சுருந்தாங்க. 12லையும் ஒரு பக்கெட் அள்ளி மொண்டு என் மேலே ஊற்றுனாங்க. நானும் குடிச்சிட்டு வெளியே வந்துட்டேன். கடைசியாக அப்படியே ஏற்ற மாதிரி ஒரு கடல் தெரியுதான்னாங்க. ஆமாம், அங்கே போய் முங்கி வச்சுட்டா பாவ கருமம்லாம் நீங்குன்னாங்க. சரி, நம்மளும் அறியாத புள்ள தெரியாமல் போய் முங்கிட்டேன். காலுக்குள்ளே மாட்டிச்சு ஒரு மண்டை ஓட்டு எலும்பு. ராமேஸ்வரம் கோயிலுக்கு நேராக இருக்கு ஒரு குளம். அந்த குளத்துல போய் குளிச்சாங்கனாக்க சரி குளிச்சிடலான்னு போனால் அன்னைக்குன்னு பார்த்து ரொம்ப பரபரப்பாக இருந்துச்சு. ஏன்னா அன்னைக்கு ஆக்டர் முரளி இருக்கார்ல, இறந்து போனார்ல, இதய முரளி, அவருடைய ஆசையை கரைக்க அன்னைக்கு தான் வந்தாங்க. நாங்களும் அங்கே தான் இருக்கிறோம். நான் இந்த மண்டபம், அவர் அந்த மண்டபம். அதாவது அவர் இல்லை, அவங்க பிள்ளைங்க, அவங்க மனைவியில் அந்த மண்டபம், நாங்கள் எங்கள் குடும்பம்லாம் இந்த மண்டபம். சரி கழுத குளிச்சுட்டு வருவோன்னு சொல்லிட்டு ஒரு ஆர்வத்தில் வேகமாக இறங்கிட்டேன். போனால் கால் வெளியே வரல. என்னடா உள்ளே போனா கால் வெளியே வர மாட்டேங்குது, உள்ளே போனா கால் வெளியே வர மாட்டேங்குது. ஆட்டி பார்க்குறேன், ஒரு புடவை வெளியே வருது. ஐய என்ன புடவை வருது அப்படின்ட்டுன்னு காலை ஆட்டி பார்க்குறேன், ஒரு விழா எலும்பு கால் மேலே தூக்கிக்கிட்டு வெளியே வருது. ரைட்டு, எலும்பு கூட்டில் காலை வச்சிட்டோம், இன்னைக்கு வாழ்க்கை உருப்பிட்ட மாதிரிதான்னு சொல்லிட்டு அப்படியே பொத்துனாப்புல காலை உதறிட்டு கழுவிட்டு ஏஞ்சி வந்தேன். ஸ்தோத்திரம். புண்ணியம் கிடைக்கிற இடத்துல என்ன புதஞ்சிருக்கு? அது புண்ணியம் கரைக்கிற இடம் இல்லை, பணத்தை கரைக்கிற இடம். பணத்தை கரைக்கிற இடத்துல போயிட்டு இப்போ என்னத்தை தேடிட்டு இருக்கிறோம்? புண்ணியத்தை தேடிட்டு இருக்கிறோம். இப்போ பெதஸ்தா குளத்துல தான் என்ன தேடிட்டு இருக்கிறாங்க? உட்காந்து சுகத்தை தேடிட்டு இருக்கிறாங்க. இன்னைக்கும் பல பெதஸ்தா குளத்தை கட்டி வச்சிருக்கிறாங்க. தயவு செஞ்சு போய் முங்கி ஏஞ்சி சுகமாகன்னு போயிடாதீங்க. சத்தியமா சுகமாக மாட்டீங்க. சத்தியமா பேருக்கு தான் இருக்குமே தவிர அங்கே இருக்கிற பிரம்மாண்டத்தை பார்த்துட்டு ஓகே நானும் அப்படி ஒரு முங்கி தண்ணியை லைட்டாக காலில் விட்டு, சிலருக்கு மிஞ்சின பக்திமான் இருக்கிறாங்க, அப்படியே சைடு கேப்பில் தண்ணி எடுத்து தெளிச்சுட்டு வர்றது. தெளிச்சுட்டு வந்தால் என்ன ஆயிரும்? வியாதி சரியாயிரும். ஏழை அது தண்ணி எண்ணெய்க்கு பிடிச்சி ஊற்றுறாங்கன்னு அவங்களுக்கும் தெரியாது, நமக்கும் தெரியாது. இதில் காசு வேற இறச்சி போடுறது. காணிக்கையாக போகிறீங்க, அதுக்குள்ள என்ன பண்ணி தொலைய. எல்லா பக்கம் மூட நம்பிக்கையை பரப்பி வைக்கிறது நம்ம பெந்தகோஸ்காரங்களுக்கும் ஒரு வேலையாக போச்சு. அல்லேலூயா. அவங்க தான் அப்படி ஒரு குளத்தை கட்டினா, இவங்களும் பேருக்கு சரிக்கு சம ஒரு குளத்தை கட்டி வா வந்து முங்கிப்பார் அப்படிங்கிறது. அதை வேண்டான்னு தான் இயேசுநாதரே வந்தார். ஆனால் வான்னு சொல்லி மறுபடியும் எங்கே தான் கூட்டி போய் வைக்கிறாங்க. சரி ரைட்டு, கர்த்தர் நல்லவர். இந்த நாகமான ஒரு குஷ்டரோகி இருந்தான். அவன் முங்குன ஒரு குளத்தை வச்சிருந்த அளவு ஒரு புண்ணியம் இருந்திருக்கும். அவன் முங்குன ஒரு குளத்தை கட்டினா கூட நாகம்மன் முங்கினதான குஷ்டரோகம் நீங்கப்பட்ட குளனை வச்சாலும் பரவாயில்ல. அந்த பெதஸ்தா குளத்தில் எவன் சுகமானான்? பெதஸ்தா குளத்தில் எவன் சுகமானான்? 38 வியாதியசனை இயேசு கிறிஸ்து முங்கி ஏஞ்சுவான்னு சொல்லவும் கிடையாது. அவனை கை தாங்கள கொண்டு போய் கடலில் அந்த குளத்தில் முக்கி எடுத்து அவனை சொஸ்தமாக்கவும் கிடையாது. அப்புறம் எதுக்கு அந்த பேர்? அந்த பேரில் இருக்க ஒரு குளம், அந்த குளத்துக்கு எதுக்கு நம்ம போகணும்? நமக்கு கண் தெரியணும். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். எல்லாரும் கட்டணும், எல்லாரும் போகிறாங்க, நானும் போகக்கூடாது. எல்லாரும் தெளிச்சுட்டு வராங்க, நானும் என்ன பண்ணக்கூடாது? ஒரு கொத்தெடுத்து தெளிச்சுட்டு வரக்கூடாது. தெளிச்சுட்டு வாங்க, அழுக்கும் வேணாம் சொல்லக்கூடாது, தப்பு. கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். இப்போ இயேசு பார்க்குறாரு, இல்லை வெளியே வரியா இல்லையா? இல்லை நான் வெளியே வரமாட்டேன். ஏன் வரமாட்டேன்? எனக்கு அந்த குளத்துக்கு போகணும், நான் வரமாட்டேன். அப்படியே பார்த்தார். இவன் திருந்த மாட்டான், இவன் எங்க போக வந்தவன் எங்க உக்காந்துருக்கிறான்? ஆட்டு வாசலுக்குள்ள போக வேண்டியவன் குளத்துக்குள்ள என்ன பண்ணிருக்கிறான்? குளத்தை பார்த்து. இன்றைக்கு அநேகர் தேவனை பார்க்க வந்தவங்க எதை பார்த்து உக்காந்துருக்கிறாங்க? மருத்துவமனைவே நம்பி உக்காந்துக்கிட்டு இருக்கிறாங்க. எதை நம்பி உக்காந்துட்டு இருக்காங்க? இப்போ பெதஸ்தா குளம் என்ன குளம்? இப்போ அவங்கள பொறுத்த வரைக்கும் சுகம் அளிக்கும் இடம். எங்க சுகம் கிடைக்கும்? மருத்துவமனையில் தான். வேற எங்கேயாவது கிடைக்குமா? சரி, கர்த்தர் நல்லவர். அப்ப இப்ப எங்க போக வேண்டியவன் எங்க உக்காந்துருக்கிறான்? ஆலயத்துக்குள்ள போக வேண்டியவன் வியாதி நிமித்தம் ஆஸ்பத்திரி வாசலையே பார்த்துட்டு உட்காந்துட்டு இருக்கிறான். இப்ப நிக்கிறது யாரு? சகலத்தையும் படைத்தவர், வியாதியை சுத்தமாக்குறவர்,
எல்லா காரியத்திலேருந்து விடுதலை கொடுக்குற நிற்கிறாரு. எனக்கு அந்த குளத்துக்கு தான் போகணும். எனக்கு இப்போ ஸ்தோத்திரம், ஞாயிற்றுக்கிழமை ஆலயத்துக்கு போகணும்னு இல்லை, எனக்கு ஆஸ்பத்திரிக்கு தான் போகணும். எங்கே போகணும்? ஆஸ்பத்திரிக்கு தான் போகணும். அப்போ தேவன் சொல்கிறாரு, நீ அங்கே போனால் கண்டிப்பாக சுகமாக மாட்ட, தயவு செஞ்சு என் பேச்சை கேளு. எங்கே போனால் சுகமாட்ட மாட்ட? நீ பெதஸ்தா குளத்துக்கு போனால் என்ன ஆக மாட்ட? நீ சுகமாக போகிறது கிடையாது. நீ பெதஸ்தா குளத்தை காரணம் காட்டி 38 வருஷமா டிமிக்கி அடிச்சுக்கிட்டு இருக்க. இது வரைக்கும் நீனு எத்தனை வருஷமா? ஸ்தோத்திரம். வசனத்தில் பார்க்குறோம், அதற்கு பின்பு இயேசு அவனை தேவாலயத்தில் கண்டு, இதோ நீ சொஸ்தமானாய், அதிக கேடானது ஒன்றும் உனக்கு வராதபடி இனி பாவம். இப்போ இவனை இயேசு எங்க பார்க்குறாரு? 14வது வசனத்தை பொறுத்த வரைக்கும் அவனை தேவாலயத்தில் பார்க்குறாரு. அதாவது அந்த 5வது வசனம், 6வது வசனம், 10வது வசனம் குளத்தோட முடிஞ்சு போச்சு. இப்போ வாசிச்சது 14வது வசனம். இந்த 14வது வசனம் அவனை எங்கே காமிச்சு கொடுக்குது? தேவாலயத்தில். இப்போ நான் கேட்குறேன், ரட்சிக்கப்பட்டவன் தேவாலயத்துக்கு போறானா? சுகமாக்கப்பட்டவன் தேவாலயத்துக்கு போன காரியம் ஒன்று. ஆசாரி எங்க தான் இருப்பாரு? தேவாலயத்தில். ஒன்று, இருக்கணும். 2, அவன் யூதனா. இந்த 2 காரியம் தான் அவன் உள்ள போறதுக்கு. இயேசு கிறிஸ்து அவனை அடுத்த நாளே பார்க்கல, அவனை கொஞ்சம் லேட்டா தான் பார்க்கிறார். அப்ப நான் என்னுடைய கணக்குப்படி நான் இப்படி யோசிக்கிறேன், அவன் ஒரு யூதனாதான் என்ன பண்ணியிருக்கணும்? இருந்திருக்கும். அவன் ஒரு யூதனாதான் இருந்திருக்கணும். இப்ப யூதன் என்ன பண்ணிருக்கணும்? ஒவ்வொரு வாரமும் ஓய்வு நாள் தோறும் கர்த்தருடைய சமூகத்துல போய் கர்த்தர் எத்தனை வருஷமா இங்கேயே இருக்காப்புல? ஸ்தோத்திரம். இன்னைக்கு பல பேர் வியாதி தான். வியாதி வந்து நம்ம நினைக்கிறோம் என் பலவீனம், என் பாவம். இல்ல இல்ல, அது வந்ததே என்ன தேவனை விட்டு பிரிக்கிறதுக்கு தான். அல்லேலூயா. யோபுவுக்கு வியாதி வந்துச்சா இல்ல சோதனை வந்துச்சா? வியாதி என்னும் எனக்கு வியாதி வரப்ப அது எனக்கு ஒரு சோதனையா மாறுது. நான் சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவானா. நான் வேதனையை சகிச்சுக்கிட்டு, ஸ்தோத்திரம், என்னுடையதான அந்த பலவீனத்தை சகிச்சுக்கிட்டு நான் எங்க தான் வரணும்? தேவ சமூகத்துக்கு தான் வரணும். என்ன வேலை? அல்லேலூயா. அப்ப இங்க இத்தனை வருஷமா வியாதியஸ்தனா கிடக்குறவன் இப்ப எங்க போயிருந்திருக்கணும்? ஆலயத்துக்கு போக வேண்டியவன் ஆலயத்துக்கு போகாம ஆஸ்பத்திரி வாசலை பார்த்துட்டு டாக்டர் எப்போ வருவார், அப்பாயின்மெண்ட் எப்போ கொடுப்பாரு, டாக்டர் எப்போ வருவார், அப்பாயின்மெண்ட் எப்போ கொடுப்பாருன்னு உட்காந்துருந்தா அப்பாயின்மெண்ட் வராது, ஆப்பு தான் வரும். ஏன்னா 38 வருஷமா வச்சிருக்காரு ஒருத்தனை பெதஸ்தா குளத்து வாசல்லையே. எத்தனை வருஷமா? நியாயமா 38 வருஷமா சுகம் ஆயிருக்கணும். நானும் நிறைய தேடி பார்த்தேன். இது வரைக்கும் அந்த குளத்துல முங்கி சொஸ்தமானதை எவனுக்குமே சரித்திரம் கிடையாது. சரி, நம்மளும் சரி இவனுக்கு தான் அப்படி, இவன் ஒரு சோம்பேறி பேடா இருந்திருப்பான் ஏஞ்சி போறதுக்கு. சரி, வேற எவனுக்காவது இருந்திருக்குமான்னு தேடி பார்த்தா அந்த குளத்துல அற்புதம் பெற்று எவனுமே கிடையாது. அதிகாரப்பூர்வமா நம்ம தொல்பொருள் ஆராய்ச்சியாளர்கள் கண்டுபிடிச்சதான ஒரு ஸ்டேட்மெண்ட். அதுல அதுல சுகமானவன் ஒருத்தனுமே கிடையாது. சுகமானவன் ஒரே ஒருத்தன் மட்டும்தான், அதுவும் இயேசுவால. அதை சுக பெற்றவன் ஒரே ஒருத்தன் தான், அதுவும் 38 வருட வியாதியஸ்தன், அதுவும் குளத்தால அல்ல, இயேசுவால. ஸ்தோத்திரம். இன்றைக்கு நமக்கு பலவீனம் வருது, போராட்டம் வருது, சோதனை வருது. அந்த சோதனையின் மத்தியில நான் யாரை நோக்கி கொண்டு இருக்கிறேன்? குளத்தையா இயேசுவையா? இயேசுவே வந்து நின்னாலும் நான் யாரை தான் பார்த்துக்கிட்டு இருக்கிறேன்? எனக்கு குளம்தான் முக்கியம். எனக்கு இயேசுவே நம்ம எப்படிதான் கூப்பிடுறோம்? இயேசுவே வாங்க ஆஸ்பத்திரிக்கு போயிட்டு வருவோமா? ஜெபம், ஆண்டவரே நான் ஆஸ்பத்திரி போய் கூட நீங்களும் வாங்க. இல்லை இல்லை, எவ்வளவு பெரிய அநியாயமான ஜெபமா இருக்கு இதெல்லாம். போறது எங்க? இப்போ இவன் கேட்ட மாதிரி தான்,
இயேசு நிற்கிறாரு முன்ன, இவன் கேட்குறான், நான் குளத்துக்கு போகணும், கூட வரீங்களா? என்னை குளத்துக்கு கூப்பிட்டு போகிறீங்களா? டே, குளமும் இல்லை கிளமும் இல்லை, நான் தாண்டா உனக்கு அற்புதம் கொடுக்க போகிறேன், நான் தாண்டா சுகம் கொடுக்க போகிறேன். யாருக்கு அறிவு இல்லை? நமக்கு அறிவு இல்லை. அல்லேலூயா. இன்றைக்கும் பல பேர் எங்கே தான் ஜெபம் பண்ணிட்டு போகிறாங்க? ஆஸ்பத்திரிக்கு போகிறப்ப ஜெபம் பண்ணுவாங்க. ஆனால் ஸ்தோத்திரம், ஆஸ்பத்திரிக்கு போகிற காரியத்தை குறித்து இயேசுகிட்ட ஜெபம் பண்ண மாட்டாங்க. யாருக்காவது புரியுதா? புரிஞ்சா சந்தோஷம். கர்த்தர் நல்லவர். அப்போ நான் தேட வேண்டியது யாரை? நான் தேடிக்கொண்டிருக்கிறது யாரை? எனக்குன்னு ஒரு வாசல் இருக்கு, அந்த வாசலுக்குள்ள பிரவேசிக்காம இன்னைக்கு நான் உட்காந்துக்கிட்டு இருக்கிறேன். ஆட்டு வாசல் எதற்குரியது? தேவனுடைய ஆலயத்துக்கு நேராக போகக்கூடிய வாசல். அது பலி பொருட்களை எடுத்துக்கொண்டு, ஆடுகளை எடுத்துக்கொண்டு போக வேண்டிய வாசல்ல இன்னைக்கு நான் ஆலயத்துக்குள்ளேயும் போகாம, ஆட்டுக்குட்டியும் ஓட்டிட்டு போகாம, இன்னைக்கு 5 மண்டபத்தை கட்டி கொடுத்துருக்காங்கன்னா அந்த 5 மண்டபத்தில் உட்காந்துக்கிட்டு ஓசி சோறு போறாங்கன்னு உட்காந்து எங்க தேய்ச்சிக்கிட்டு இருக்கேன்? ஆஸ்பத்திரிலேயே பெஞ்சு தேய்ச்சிட்டு உட்காந்துட்டு இருக்கேன். அல்லேலூயா. இன்னைக்கு ஆஸ்பத்திரியில் சாப்பாடு கொடுக்குறாங்களா? நம்மளுங்க என்ன பண்றாங்க? கம்முன்னு போய் படுத்துக்கிறது. 2 வேளை சோறு போட்டாலும் போதும், மாத்திரை கொடுக்குறாங்க, பெட்டு கொடுக்குறாங்க, போர்வை கொடுக்குறாங்க, போய் படுத்துக்கும். இது மாதிரி 38 வருஷமா என்ன பண்ணியிருக்கிறான் இந்த நல்ல மனுஷன்? படுத்து கிடந்திருக்கிறான். இப்போ ஸ்தோத்திரம், மீண்டுமாய் சொல்லுகிறேன், வியாதி வருதுன்னா அந்த வியாதி வர்றதுக்கான முதல் நோக்கமே அது என்னையே தேவனை விட்டு பிரிக்கணுன்றதுக்காண்டி தான். ஆனால் அது தெரியாம நாம பலவீனம் வரும்போதெல்லாம் தேவனை விட்டு தான் பிரிஞ்சிருக்கிறோம். எந்த பலவீனமாவது தேவனை கிட்டி சேர்த்துருக்கா? யாராவது சரி சொல்ல முடியுமா? ஆனால் நான் சொல்லுவேன், எனக்கு எப்பேற்பட்ட பலவீனம் வந்தாலும் நான் இது நாள் வரைக்கும் நான் கர்த்தருடைய சமூகத்தை விட்டு நான் வெளியில் போனதும் கிடையாது, நான் கர்த்தருடைய சமூகத்தை விட்டு நான் விலகுனதும் கிடையாது. எப்பேற்பட்ட பலவீனமாக இருந்தாலும், எங்கள் அம்மா மருத்துவமனையில் இருந்தப்போ கூட நான் இங்கே வந்து ஊழியம் செஞ்சுட்டு தான் நான் மறுபடியும் அங்கே போனேன். என் மனைவி அங்கே இருக்கிற ஒரு சர்ச்சுக்கு பக்கத்துலேயே போயிட்டு திரும்ப வந்தாங்க. இதுக்காண்டி ஊர்லேருந்து ஆளை வர வச்சோம். நாங்கள் சர்ச்சுக்கு போகிறதுக்காண்டி சர்ச்சுக்கு போகிறதானே இங்கே வர வச்சோம். நீ சர்ச்சுக்கு போக மாட்டேன், இங்கே வந்து உட்காரு, நான் போகிறேன். தேவனை தேடணும். பலவீனம், வியாதி, இது எல்லாமே தேவனை விட்டு நம்மளை பிரிக்கிறது. ஏன்? போனால் ஜெபம் பண்ணுவோம், ஜெபம் பண்ணால் சுகமாயிரும். அவன் நோக்கமே நான் சுகமாக கூட நான் செத்து போனோம் அப்படின்னு. அதையே நம்ம அது சாஸ்திரமாக எடுத்துக்கிட்டு ஆலயத்து பக்கட்டும் போகிறதில்ல, ஆண்டவரை தேடியும் போகிறதில்ல, ஜபத்து பக்கட்டும் உக்காறது கிடையாது, அப்படியே படுத்துக்கிறது. ஆண்டவர் எனக்கு பலவீனம் பலவீனம் பலவீனம்னு. சுகமாகும்? இந்த 38 வருஷமே ட்ரீட்மெண்ட் பார்க்காம இருந்திருப்பான். 12 வருஷமா ஒரு அம்மா பெரும்பாடு உள்ள ஒரு அம்மா இருந்துச்சு. 12 வருஷமா அந்த அம்மா சொத்தை வித்தது தான் மிச்சமே தவிர சுகமானதா சரித்திரமே இல்லை அந்த அம்மா. அப்போ ஸ்தோத்திரம், நான் மருத்துவமனைக்கோ மருத்துவர்களுக்கோ நான் எதிரான பிரசங்கத்தை பண்ணலை. பிணியாளிக்கு வைத்தியனை அல்லாமல் வைத்தியன் வேறு யாருக்கும் கொடுக்கப்படலை. யாருக்கு வைத்தியன்? பிணியாளிக்கு தான். வியாதியஸ்தர்கள் மருத்துவமனையை தேடி போகணும். அதனால வியாதி இருக்கு, ஸ்தோத்திரம் போட்டு வீட்டில் உட்காந்து அப்படியே ஸ்தோத்திரம் போட்டு என்ன பண்ணிடக்கூடாது? பரலோகத்தை போயிடக்கூடாது. இன்னைக்கு பாதி பேர் அப்படி தான் போய்ட்டு. இடையில ஒருத்தருடைய சாட்சி நான் கேட்டேன். நான் முடிவெட்டுற கடையில் ஒரு அண்ணன் இருக்கார், முடிவெட்டுற அண்ணன். பேசிக்கிட்டு இருக்கிறப்ப அவருக்கு நான் சர்ச்சு பாஸ்ட்டும் தெரியும், அதனால் கொஞ்சம் நல்லா பேசுவார். நான் போகிறப்ப யாரும் இருக்க மாட்டாங்க, யாரும் இல்லாதப்போ தான் அவர் எனக்கு டைம் கொடுப்பார். ஆனால் இந்த டைமுக்கு வாங்க அப்படின்னு ஏதாவது சும்மா சர்ச்சை பற்றி பேசுவார், ஏசா பற்றி ஏதாவது கேட்பேன், நானும் அதை சொல்லிட்டு உட்காந்துட்டு இருப்பேன். அப்போ நீங்கள் எந்த டிபார்ட்மெண்ட், அது டிவிஷன்? நான் என்னப்பா கேட்குறேன். இல்லைண்ணா அது இதுன்றா, நீங்கள் எதுனா? நான் பெண்டிகாஸ் தாப்பா அப்படின்னா. இந்த பெண்டிகாஸ்னா ஆஸ்பத்திரி போகும்போது சோத்திரம் போட்டு சாவாங்களா அவங்களான்னு கேட்டார். எனக்கு இப்படியே நான் பார்த்தேன், என்னடா இப்படி ஒரு கேள்வி கேட்காரு. அப்படிலாம் இல்லைண்ணா. அண்ணா பொய் சொல்லாதீங்கண்ணா. இல்லை என்ன சொல்லுங்க அப்படின்னு கேட்டேன். இல்லைண்ணா அவங்க சொந்தக்காரங்க ஒருத்தவங்க அப்படி தான் சேர்ந்துருந்தாங்களா, கிறிஸ்தவத்தில் சேர்ந்துருந்து அவங்க உறவினர், அதாவது அவருடைய கணவனார் வந்து பலவீனப்பட்டிருக்கிறாங்க. இவங்க ஆஸ்பத்திரிக்கே போகாமல் சர்ச்சில் போட்டு ஸ்தோத்திரம் போட்டு பரலோகத்துக்கு அனுப்பி வச்சிருக்கிறாங்க. அவர் சொன்ன ஸ்டேட்மெண்ட் ஃபோட்டோஸ் அனுப்பிச்சிட்டாங்கன்னா நீங்களும் அப்படி தானே? அப்போ நான் சொன்னேன், எங்க பல பேர் பல விசுவாசத்தில் இருக்கிறாங்க, நான் அப்படிலாம் கிடையாது. பைபிளே சொல்லுது பிணியாளியனுக்கு வைத்தியன் வைத்திருக்கப்பட்டிருக்குன்னு. அப்புறம் எதுக்கு இயேசு கிறிஸ்து நல்ல சமயம் வந்து காயத்தை கட்டணும்? எதுக்கு திராட்சை எண்ணெயை எடுத்து வார்க்கணும்? எதுக்கு அவனை சத்திரத்தை கொண்டு போய் சேர்க்கணும்? இவனுக்கு வைத்தியம் பாரு, அவனுக்கான பணத்தை நான் கொடுக்குறேன்னு எதுக்கு சொல்லணும்? அப்போ வைத்தியசாலை
இருக்கு. அந்த வைத்தியசாலை எதுக்குன்னா வியாதியஸ்தன் சுகமாகிறதுக்கு. அதுக்குன்னு வியாதியஸ்தனை வீட்டில் போட்டு சாவடிக்கிறது கிடையாது. ஏன்னா நிறைய ஸ்டேட்மெண்ட் நான் பார்த்துருக்கேன். இதை வச்சு ஒரு படமே எடுத்திருக்காங்க மலையாளத்தில். நம்ம பாஸ்டருங்களை பண்ணுறதான அட்டுழியங்கள்லாம் வச்சு ஒரு படமே எடுத்து அதை எனக்கு இது நிறைய பேர் ஃபார்வர்ட் பண்ணாங்க. என்னடா வரிசையாக அனுப்பிட்டு இருக்காங்க, ஏதோ ஒரு சினிமா படமாக இருக்குன்னு சொல்லிட்டு ஓப்பன் பண்ணி பார்த்தா நம்ம லீலைகள்லாம் அங்கே ஓட்டிகிட்டு இருக்கான் படத்தில். அவன் நம்ம ஆளுங்க போடுற லீலைகளெல்லாம் அங்கே ஓட்டிகிட்டு இருக்கிறான் படத்தில். சோத்திரம். சரி, கிளைமேக்ஸை பார்ப்போம்னு சொல்லிட்டு உருட்டுத்தாள்னா அங்கே அதே மாதிரி தான். பலவீனமான ஒரு பாப்பா இருக்கா. அந்த பாப்பாவோட அப்பா வந்து நல்ல ஒரு விசுவாசம் உள்ள ஒரு மனுஷன். அந்த பாப்பாவுக்கு அம்மா கிடையாது. அம்மா இருக்காங்களே தெரில, சரி ஞாபகத்தில் இல்லை. அப்பாவை தான் பேஸ் பண்ணி காட்டினாங்க. அப்பா வந்து ஒரு ஒரு குறிப்பிட்ட நம்பருக்கு ஃபோனை போட்டு அந்த பாஸ்டர்கிட்ட கேட்குறாரு, என் பையன் என் மக இப்படி இருக்கிறா, அவளுக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும், நீங்கள் அவளுக்காக ஜோம் பண்ணுங்க ஜோம் பண்ணுங்க ஜோம் பண்ணுங்க ஜோம் பண்ணுங்க ஜோம் பண்ணுங்க ஜோம் பண்ணுங்க கேட்க அவன் ஒரு என்னடா அனுப்பி வைக்க, ஒரு ஆயில் பாட்டிலு அனுப்பி வைக்க, இவங்க ஆயிலை தேய்க்க படுக்க கிட்டத்தட்ட அதுக்காகவே எத்தனையோ ஆயிரங்களை செலவு பண்ணியிருக்கிறார். அந்த ஆயிரங்களில் ஒரு குறிப்பிட்ட தொகையை மருத்துவமனைக்கு செட் பண்ணியிருந்தா அவர் என்ன பண்ணியிருப்பார்? சுகமாயிருக்கலாம். அது அந்த படத்தில் வந்த கிளைமேக்ஸ் சீன் அது. சரி இருக்கட்டும். இப்போ எப்படிலாம் காமிக்க, ஒருத்தனா முடிவற்ற இடத்துல எப்படி கேட்குறாரு, ஒருத்தனா சினிமா படத்தில் எப்படி காமிச்சு வச்சிருக்கிறான். அப்போ இன்றைக்கு நம்முடைய விசுவாசம் தேவை. முட்டாள்தனமான விசுவாசம் என்ன பண்ணக்கூடாது, வைக்கக்கூடாது. ஆஸ்பத்திரிக்கு போகணுமா போங்க, சுகரா ட்ரீட்மெண்ட் பாருங்க, இன்சுலின் எடுங்க, டேப்லெட்டை போடுங்க, டயபெட்டிக்ஸ் இருக்கு அதை ஃபாலோ பண்ணுங்க, சாப்பிடுங்க. அதை விட்டுட்டு நான் சாப்பிட மாட்டேன் உபவாசம். அப்போ ஜோம் பண்ணீங்களா? இல்லையே. என்ன பண்ணீங்க? வேலை பார்த்தேன். எதுக்கு அப்புறம் உபவாசம் போட்டேன்? அது வெள்ளிக்கிழமை உபவாசம் போட்டேன். இன்றைக்கு பாதி பேருடைய விசுவாசமே இப்படித்தான் கிடக்குது. ஏன் உபவாசம் போறாங்கன்னு தெரியாது, எதுக்கு உபவாசம் போறாங்கன்னு தெரியாது, ஆனா போட்டுருவாங்க. சரி இருந்துட்டு போட்டோம். இப்ப பிணியாளுக்கு வைத்தியம் வேணும். இப்ப இயேசு கிறிஸ்து என்ன பண்ணாரு, இது வந்து பொய்யான காரியம். இந்த மூட நம்பிக்கை, அதாவது பெதஸ்தா என்பது மூட நம்பிக்கை, அது ஒரு பொய்யான காரியம். வேதம் சொல்லுகிறது, நீ மெய்யான மருத்துவனை தேடி போனா பிரச்சனை இல்லை, நீ பொய்யான இடத்துல பொய்யான மருத்துவத்தை என்ன பண்ணிட்டு இருக்கிற, இங்க உனக்கு சுகம் கிடைக்காது. இன்றைக்கு மருத்துவத்தையே சரியாக தேடி போகாம இன்றைக்கு வீட்டுக்குள்ள உட்காந்துக்கிட்டு ஒரு வட்டத்தை போட்டுட்டு ஒரு குளத்தை வரைஞ்சுக்கிட்டு அதுக்குள்ள இருக்கிற தண்ணியை மொண்டு குளிச்சுக்கிட்டு, ஸ்தோத்திரம், கர்த்தர் நல்லவர். அப்ப நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை மாறணும்னு அவர் விரும்புறார். நீ பலவீனமா இருக்கிறது உண்மைதான். நீ 38 வருஷமா ஏஞ்சி போக முடியாத அளவுக்கு உன் கால் பலவீனமா இருக்கு, இல்ல உன்னுடைய சரீரம் பலவீனமா இருக்கலாம், தப்பு இல்ல. ஆனா நீ சரியான நபரை தேடி போகாம இருக்கிய, அதுதான் தப்பு. இன்னைக்கு பெதஸ்தா குளத்தை தேடக்கூடாதுங்க, கிறிஸ்து இயேசுவை தேடணும். இன்னைக்கு வியாதி இருக்கா, இருந்துட்டு போட்டோம், அது ஒரு ஓரமா இருந்துட்டு போட்டோம். அதுக்கு நம்ம மாத்திரை எடுக்கிறோமா எடுத்துக்கலாம். அநேகர் சொல்லுவாங்க, என்ன அவங்க ஏசப்பா சோகம் தர மாட்டாரா, அவர் கொடுத்ததுனால தான் இன்னைக்கு ஜீவனோட என்ன பண்றேன். என்னுடைய வயசுக்கு இந்த பலவீனத்தோட இருக்கிற எத்தனை பேர் என்ன பண்ணியிருக்கிறான், பணக்காரனே பரலோகம் போயிட்டான். நான் 2 ரூபா 3 ரூபா மாத்திரை வாங்கி சாப்பிட்டு இன்ன வரைக்கும் என்ன பண்றேன், வண்டி ஓட்டிக்கிட்டு இருக்கேன்னு சொல்லி தைரியமா சொல்லிட்டு போங்க. அதை விட்டு ஆமா இல்ல ஏசப்பா எனக்கும் சுகம் கொடுக்கும், ஏசப்பா சர்ச்சுக்கு நான் போக மாட்டேன்னு சொல்லிட்டு வீட்டில் உட்காந்து ஒரேடியா போயிருவீங்க. அப்புறம் அல்லேலூயா, கர்த்தர் நல்லவர். நம்ம சொல்லணும். சில பேர் இந்த மாதிரி குளூஸ்தனமா கேள்வி கேட்பாங்க, நீங்க ஏசப்பான்னு போறீங்க, உனக்கு வியாதி சுகமாச்சா, அது சுகமாச்சா? இல்ல அவரை தேடி போதாண்டா இன்னைக்கு நான் பணம் கட்டாம உசுரோட இருக்கிறேன், இல்லைன்னா என்னைக்கே என்ன பண்ணியிருப்பேன், டிக்கெட்டு போட்டு மரத்தை நட்டுருப்பீங்க நீங்களும், நானும் போயிருப்பேன்னு சொல்லணும். இப்ப ஸ்தோத்திரம், இந்த வியாதியஸ்தனை பார்த்து சொல்றாரு, எப்பா நீ வியாதிக்காக மன்றாடுறது சரி, மன்றாடுற இடம் தப்பு. நீ மன்றாட வேண்டியது வெளியில இல்ல, உள்ள. நீ மன்றாட வேண்டியது குளத்துல இல்ல, ஆட்டு வாசலுக்குள்ள. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். இன்றைக்கு நம்முடைய பலவீனத்துக்காக நம்ம போராட வேண்டியது எங்க, ஆஸ்பத்திரிலையா இல்ல ஆட்டு வாசலுக்குள்ளையா? அப்புறம் பெதஸ்தா குளத்துல நமக்கு என்ன வேலை? பெதஸ்தா குளத்துல நமக்கு என்ன வேலை இருக்கு? அங்க காத்திருக்கிற வேண்டிய வேலை என்ன? போறோம், பார்க்குறோம், ஓகே டன், நேர சமூகத்தை வந்து ஒப்பு கொடுத்துடணும். ஆண்டவரே இந்த மாதிரி நான் போனேன், இந்த மாதிரி சொன்னாங்க, நீங்க தான் எனக்கு சுகம் கொடுக்கணும், உங்க கரத்துல விட்டு கொடுக்குறேன்,
இந்த மாத்திரை மருந்தெல்லாம் கருத்தில் ஒப்பு கொடுக்குறேன், இதெல்லாம் நான் சாப்பிட்றதுனால எனக்கு ஒரு நல்ல சுகத்தை கொடுங்கன்னு சொல்லி எங்கே மன்றாடணும்? அதை விட்டு ஆஸ்பத்திரியில் போய், டாக்டர் நீங்கள் எழுதி கொடுத்த மாத்திரை போட்டேன்னா ராத்திரியான தூக்கமே வர மாட்டேங்குது. எங்கள் அம்மா அப்படி தான் சொல்லுவாங்க. திட்டிகிட்டு இருப்பேன் உட்காந்து எங்கள் அம்மாவை. எப்போ பார்த்து உனக்கு பொழப்பா போச்சு, ஒழுங்கா மாத்திரை சாப்பிட்டு தூங்க மாட்டியாமா அப்படின்ட்டு. மாத்திரை போட்டால் தூக்கமாக வருது. அப்போ மாத்திரை கொடுக்குறதே இதுக்கு தான். நான் முழிச்சிருக்கிறத மாத்திரை கொடுப்பாங்க, தூங்குறதான் கூட போய் தூங்குமா அப்படின்னா ஐயோ ஏதோ புலம்பிகிட்டே இருப்பாங்க. அங்கே போய் டாக்டர்கிட்ட புலம்புவாங்க, டாக்டர் நீங்கள் எழுதி கொடுத்த மாத்திரை சரியில்லை, நீங்கள் வேறு மாத்திரை எழுதி கொடுங்க. ஏன்னா 2-3 முறை எங்கள் அம்மா ஹாஸ்பிட்டல் கூட்டு போகிறப்ப எங்கள் அம்மா புலம்புறதை நான் பார்த்துருக்கேன். அதனால் சொல்கிறேன், நீங்கள் எப்படி புலம்புனீங்கன்னு தெரில, எங்கள் அம்மா புலம்புறதை நான் சொல்கிறேன். நீங்கள் எழுதி கொடுத்த மாத்திரை சரியில்லை, தூக்கம் வர மாட்டேங்குது, ஒரே டயர்டாக இருக்குது, அப்படி இப்படின்னு அடிச்சுக்கிட்டே இருப்பாங்க. நான் பார்ப்பேன், ஐயோ இதில் என்ன சிக்கல்னா, நம்ம புலம்ப யாருக்கு தான் லாபம்? மாத்திரை எழுதுனவனுக்கு தான் லாபம். கம்முன்னு கொடுத்ததை பொத்துனாப்புல வாயில போட்டு வந்திருந்தா என்ன ஆயிருந்திருக்கும்? 2 ரூபாயோட முடிஞ்சிருக்கும். இப்போ எவ்வளவு செலவு? 20,000 ரூபாய் செலவு. எத்தனாயிரம் ரூபாய் செலவு? 2 ரூபாய் எங்க இருக்கு, 20,000 ரூபாய் எங்க இருக்கு? 1000 மடங்கு ஆக்கி விட்டுறது. அப்ப ஸ்தோத்திரம். எம்மா தயவு செஞ்சு டாக்டர்கிட்ட போயிட்டு புலம்பாத. நல்லா இருக்கேன்னு கேட்டா நல்லா இருக்கேன்னு சொல்லு, வேற எதுவும் தப்பி தவறி சொல்லிடாத. உண்மையாவே பிரச்சனைனா சொல்லு. சும்மா கண்ணை மூணு இருட்டா சின்ன கதை விட்டுட்டு இருக்காதம்மா, உண்மையை சொல்லிட்டு வாமான்னு சொல்லுவேன். அப்போ கூட்டு போகிறப்ப எம்மா உண்மையை சொல்லு, மாத்திரை போடுறது சிம்டம் இல்லைடா தம்பி நல்லா இருக்குடா, ஒன்றும் பிரச்சனை இல்லையா. அப்புறம் வீட்டில் வந்துட்டு ஒரு மாதிரி மாத்திரை போட தூக்கம் வரும், தூங்கி ஏச்சா டயர்டாக இருக்கும், மாத்திரை போட டயர்டாக இருக்குன்னா என்ன அர்த்தம்? அப்புறம் இந்த மாதிரிலாம் கதை விடாமல் ஒழுங்காக சொல்லுமான்னு சொல்லிட்டு கூட்டு போவேன். ஸ்தோத்திரம். நல்ல வேலை இன்னைக்கு இல்லை. ஆமாம், கர்த்தர் நல்லவன். இப்போ அது போல் நம்மளும் என்ன பண்ணிடுறோம், எல்லாத்தையும் வாங்கி போட்டுக்கிட்டு இது சரியில்லை, அது சரியில்லை, இது எதை தான் நம்புகிறோம்? யாரை தான் நம்புகிறோம்? மாத்திரை எழுதி கொடுக்குற டாக்டரை தான் நம்புகிறோம். நான் என்ன சொல்கிறேன், ஆஸ்பத்திரிக்கு போங்க, மாத்திரையை வாங்குங்க, தேவ சமூகத்தில் வைங்க, ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே இந்த டானிக்கு, இந்த மாத்திரை, இந்த மருந்து, இந்த பவுட்ரு என்ன கொடுத்தாங்களோ எல்லாத்தையும் கொண்டு வந்து என்ன பண்ணிருங்க, வரிசையா இந்த ஆயுத பூஜைக்கு பட்டை போடுற மாதிரி வரிசையை அடிக்க வச்சுருங்க. தேவ சமூகத்தில் வச்சுட்டு கையை ஜெபம் பண்ணுங்க, ஆண்டவரே இது எல்லாத்தையும் நான் தின்றேன், அடுத்த மாதம் போகிறப்ப என்ன வந்துடக்கூடாது, எந்த பிரச்சனையும் எனக்கு வந்துடக்கூடாது. யாரை சார்ந்து கொள்ளணும்? அதை விட்டு எதை சார்ந்துக்கிட்டு இருக்கிறது? டாக்டரே கெஞ்சிக்கிட்டு உட்காந்துட்டு இருக்கிறது. அவன் வா மகனே வா, போன மாதம் 1000 ரூபாய், இந்த மாதம் 2000 ரூபா, வா 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 வான்னு அவன் தீட்டிக்கிட்டே இருப்பான். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அப்போ நம்முடைய நம்பிக்கை குளத்துலையா வாசல்லையா? 38 வருஷம் மனசாட்சி வேண்டாம் அவனுக்கெல்லாம். ஸ்தோத்திரம். 38 வருஷம் நான் அந்த கல்லை கொண்டே அடிச்சு கொண்டிருப்பேன் அவனை. நீங்கன்னா இருக்கிறதுக்கு செத்தாவது போயா அப்படின்ட்டு. இன்றைக்கு நம்மளும் சலிக்காம இருப்போம். சலிக்கவே சலிக்காது நமக்கு. ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவர். அப்ப தேவன் அவனை பார்த்து சொல்லுகிற காரியம், உன் வாழ்க்கை மாற நீ விரும்புறியா? அவனுடைய வாழ்க்கை முறையே ஏன்னா 38 வருஷம் எங்க தான் உட்காந்துருக்கிறான்? மண்டபத்திலேயே உட்காந்துருக்கிறான். குளத்துக்குள்ளேயும் உட்கால, குளத்து வாசல்லையும் உட்கால, இவன் மண்டபத்திலேயே உட்காந்துட்டு இருக்கிறான். ஏன்னா ஏஞ்சி வர்றதுக்கும் முடியாது, தூக்கிட்டு வர்றதுக்கும் ஆள் கிடையாது. உருண்டு போயிருந்தாலும் போயிருந்திருக்கலாம், அதுக்கும் வழி இல்லை பாவம். இப்ப கேட்கிறாரு, உன் வாழ்க்கை முறையே மாறி போச்சு, உன் வாழ்க்கை முறை மறுபடியும் மாற நீ விரும்புறியான்னு கேட்கிறாரு. 38 வருஷத்துக்கு முன்னாடி உன் வாழ்க்கை எப்படி இருந்துச்சு, அந்த முன்பு இருந்த வாழ்க்கைக்கு மறுபடியும் நான் கட்டுவிக்கிறேன், நீ கட்டப்பட விரும்புறாயான்னு கேட்கிறாரு. இஸ்ரவேலும் கன்னிகையே உன்னை கட்டுவிப்பேன், நீ கட்டப்பட விரும்புறாயான்னு கேட்கிறாரு. இன்றைக்கு அநேகர் தேவன் நம்மை பார்த்து கேட்கிற கேள்வி புரிய மாட்டேங்குது. சொஸ்தமாக விரும்புகிறாயா? ஆமா ஆண்டவர், இந்த மாத்திரையிலிருந்து சாப்பிட்டு இருக்கேன், சுகமாக மாட்டேங்குது, நல்ல மாத்திரையா அந்த டாக்டர் கண்ணில் கிருபை கொடுங்கப்பா, ஆப்ரேஷன் டாக்டர் கண்ணில் கிருபை கொடுங்கப்பா, மாத்திரை எழுதி கொடுக்குற டாக்டர் கண்ணில் கிருபை கொடுங்கப்பா, மாத்திரை எடுத்து கொடுக்குற நர்ஸு கண்ணில் கிருபை கொடுங்கப்பா, நல்ல மாத்திரை எடுத்து கொடுங்க, விஷம் மாத்திரை எடுத்து கொடுக்க போறாங்க, எழுதுனால தான் கொடுக்க போறாங்க. எதுக்கு தான் கடைசி வரைக்கும் ஜெபம் பண்றோம்? டாக்டரு நர்ஸு மாத்திரை, டாக்டரு நர்ஸு மாத்திரை. ஒரு முறை எங்க பாஸ்டர் ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு ஜெபம் பண்ண கூப்பிட்டுருக்காங்க. புதுசா ஹாஸ்பிட்டல் கட்டியிருக்கிறாங்க. புதுசாக ஹாஸ்பிட்டல் கட்டி ஜெபம் பண்ண பாஸ்டர் கூப்பிட்டுருக்காங்க. எங்கள் பாஸ்டர் சொன்னார், நான் போய் என்னத்தடா ஜெபம் பண்ணுறது,
ஒரு வீடு கட்டினா கூட அந்த குடும்பம் நல்லா இருக்கணும்னு ஜெபம் பண்ணலாம். ஒரு ஹோட்டல் கட்டினா கூட நல்லா கஸ்டமர் வரணும்னு ஜெபம் பண்ணலாம். நான் ஹாஸ்பிட்டலுக்கு என்னத்தடா ஜெபம் பண்ணுறது? நிறைய இருக்கிற வியாதியஸ்தியம் பூரா வரட்டும்னு ஜெபம் பண்ணுறதா, இல்லை இந்த ஆஸ்பத்திரிக்கு வரவன் சீக்கிரமாக குணமாய் வெளியே போகணும் ஜெபம் பண்ணுறதா? நான் என்னத்தை ஜெபம் பண்ண இந்த ஆஸ்பத்திரிக்கு அப்படின்னாரு. எனக்கே சிரிப்பு. என்னதான் ஜெபம் பண்ணீங்க? என்னத்தை பண்ணுறது, அப்படியே வந்துட்டேன். நானும் ஜெபம் பண்ணி போட்டுட்டு, ஆண்டவரே இந்த ஹாஸ்பிட்டலுக்கு வரவன சீக்கிரம் சுகமாய் வெளியே போட்டுன்னு சொல்லிட்டு வந்துட்டேன். அது அவனுக்கு புரிஞ்சிச்சா புரியலையான்னு தெரியல. நான் பாட்டுக்கு வந்துட்டேன்டா அப்படின்னாரு. ஸ்தோத்திரம், கர்த்தர் நல்லவர். அதனால இன்னைக்கு மருத்துவத்தில் இன்றைக்கு நம்ம அநேக மூட நம்பிக்கையோடு என்ன பண்ணிட்டு இருக்கோம், செயல்பட்டுக்கிட்டு இருக்கிறோம். மருத்துவம் வேணும், மருந்து வேணும், மாத்திரை வேணும், எல்லாமே வேணும். ஆனால் விசுவாசம் மட்டும் கர்த்தரிடத்துல இருக்கணும். அல்லேலூயா. நீங்கள் ஒரு மாதத்துக்கு 2000 ரூபாய்க்கு மாத்திரை சாப்பிட்ற ஆளாக இருந்தாலும் பரவாயில்ல, சாப்பிடுங்க. ஆனால் ஜெபம் பண்ணிட்டு சாப்பிடுங்க. நீங்கள் ஒவ்வொரு ஜெபம் பண்ணி சாப்பிடுங்க. இந்த மாதம் 2000 ரூபானா அடுத்த மாதம் 1500 அது என்ன பண்ணும்? அட்லீஸ்ட் 1900 என்ன பண்ணும்? அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சி அந்த மாத்திரை சாப்பிடாத ஒரு பக்குவத்துக்கு ஆண்டவர் என்ன பண்ணுவார்? கொண்டு வருவார். நம்ம எடுத்த உடனே தூக்கி எறிஞ்சிடுறது. நான் விசுவாசத்தில் உட்காந்துருக்கேன், கர்த்தரனையை மாற்றுவேன். சரி, இருந்துட்டு போட்டோம். நம்ம இந்த மாதிரிலாம் ரொம்ப பேசணும்னா இவர் ஆஸ்பத்திரிக்கு சப்போர்ட் பண்ணி விளம்பரம் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்ட்டுருவாங்க. நமக்கு எதுக்கு எனக்கு எந்த சொந்தக்காரனும் மருத்துவத்தில் கிடையாது. இங்கே எந்த சொந்தக்காரன் எவனும் ஹாஸ்பிட்டலும் கட்டி வைக்க கிடையாது. சரிங்களா? அதனால் பாஸ்டருக்கு சொந்தக்காரன் எவனும் ஹாஸ்பிட்டல் கட்டியிருக்கான் போல இருக்குது, அதான் சோத்திரம் விளம்பரம் பண்ணிட்டு இருக்காருன்னு எவனாவது கேட்குறேன்னு நினச்சிக்கிட்டு இருக்கப்பா இல்லையா? அப்படின்னு எவனும் கிடையாது. அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். அப்ப இயேசு கிறிஸ்து எதை நமக்கு வலியுறுத்த விரும்ப இந்த பெதஸ்தா குளத்துல இருந்து அவர் நமக்கு காண்பித்து கொடுக்கிற ஒரே ஒரு காரியம், என்னை அல்லாமல் நீ குணமாக முடியாது. என் கிருபை இல்லாம, என் தயவு இல்லாம உன்னால ஒன்றும் செய்யக்கூடாது. ஸ்தோத்திரம். அந்த மனுஷங்கிட்ட தேவன் சொல்றாரு, அவன் வாழ்க்கையை மாத்திர. இன்னைக்கு எத்தனை பேருடைய வாழ்க்கை, அதாவது வாழ்க்கை அப்படின்னா அவர் என்ன சொல்ல விரும்புகிறாரு? இந்த பலவீனம் என்கிற வாழ்க்கையை மாற்றி பலனுள்ள வாழ்க்கையை நான் கொடுக்குறேன், வாழ விரும்புறியான்னு கேட்குறாரு. இன்னைக்கு நம்ம ஜெபிக்கணும். ஆண்டவரே, இத்தனை வருஷமா இந்த வியாதியோட நான் என்ன பண்ணிட்டேன், வந்துட்டேன். இனி வியாதி இல்லாத வாழ்க்கையை வாழ எனக்கு உதவி செய்யுங்கப்பா. இந்த 38வது நாள், 38 வருஷமா வியாதியஸ்தனா ஒருத்தன் இருந்தான். அவனுடைய வாழ்க்கையில் அவன் கடந்து வந்த 38 வருஷ வியாதியஸ்த உள்ள வாழ்க்கையை நீங்கள் ஒரு இமை பொழுதுல அவனை மறுரூபமாக்கி அவனுக்கு ஸ்தோத்திரம் மறுபடியும் அவனை பலனுள்ளவனாய் கட்டினீரே. இன்றைக்கும் எங்களை அந்த பலனுள்ள மனிதனாய் எங்களை கட்டுவீராகன்னு சொல்லி கொஞ்ச நேரம் தேவ சமூகத்தில் நம்மளை விட்டு கொடுத்து, நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. தனியாக இருக்கிறப்ப, ஆண்டவரே என்னை நான் விட்டு கொடுக்குறேன்ப்பா, என்னை விட்டு கொடுக்குறேன்ப்பா. அந்த பெதஸ்தா குளத்தில் ஆண்டவரே ஸ்தோத்திரம், பெதஸ்தா குளத்தையே நம்பி இருந்தது போல் இன்னைக்கு நானும் சில பெதஸ்தா குளத்தையே நம்பி என்ன பண்ணிட்டேன், என்னுடைய வியாதியின் ஆண்டுகளை நான் இன்க்ரீஸ் பண்ணி வந்துட்டேன். அவன் 38 வருஷமா இன்க்ரீஸ் பண்ணி வந்தது மாதிரி நானும் பல வருஷங்களை இன்க்ரீஸ் பண்ணி இன்னைக்கு 5 வருஷமா 3 வருஷமா 4 வருஷமா இந்த பலவீனத்தை நான் என்ன பண்றேன், சுமந்துக்கிட்டே இருக்கிறேன். இனி இந்த பலவீனம் எனக்கு வேண்டாம், எனக்கு பலனுள்ள வாழ்க்கையை கொடுங்கன்னு சொல்லி இயேசு கிறிஸ்துவை நோக்கி நம்ம என்ன பண்ண ஆரம்பிக்கணும்? நம்ம நம்முடைய விண்ணப்பங்களை, நம்மளுடைய மன்றாடுகளை நம்ம வைக்க ஆரம்பிக்கணும். அப்படி வைக்கும் பொழுது நாம் எடுக்கிற ஒவ்வொரு மாத்திரையின் அளவுகளை அவர் என்ன பண்ணுவார்? நாட்களாக மாற்றிக்கிட்டே வருவார். நாட்களாக இன்னைக்கு சுகருக்கு 2 விதமான மாத்திரை எடுக்கிற ஆட்கள் இருக்கிறாங்க. இன்னைக்கு சாதாரண மாத்திரை சாப்பிட்ற ஆட்கள் இருக்கிறாங்க, ஹை பவர் மாத்திரை சாப்பிட்ற ஆட்களும். ரெண்டுத்துக்கு என்ன வித்தியாசம்? ரேட்டு தான் வித்தியாசம். இது 10 ரூபா, அது 100 ரூபா. ரேட்டு தான் வித்தியாசம். இவனுக்கு 100 ரூபா கொடுத்து மாத்திரை வாங்க வசதி இருக்கு, வாங்கி சாப்பிட்றான். இவனுக்கு 10 ரூபாய்க்கு மாத்திரை வாங்கி சாப்பிடதான் வசதி இருக்கு. ஆனால் 2 பேருக்கும் வியாதி. இப்போ அப்டவுன் எப்படி வந்துச்சு? அப்டவுன் எங்கிருந்து வருது? இதுக்கு இடையில என்ன நடந்திருக்கும்? மாயாஜாலம் நடந்திருக்கும். 2 பேருக்கும் சுகரு. என்ன, இவனுக்கு 500, அவனுக்கு 100. இவனுக்கு 500னா அவனுக்கு ஒரு 150. எப்படா கண்ட்ரோல் பண்ற? அதான்டா கிருபை. அதுதான் நமக்கு வேணும். அல்லேலூயா. அதுதான் நமக்கு வேணும். அப்ப நீக்க முடியுமான்னு கேட்டா நீக்க முடியும், குறைக்க முடியுமான்னு கேட்டா
குறைக்க முடியும். எதுல இருக்கு? என் விசுவாசத்துல தான் இருக்கு. என்னுடைய விசுவாசத்துல தான் இருக்கு. அதனாலதான் ஸ்தோத்திரம், இயேசு கிறிஸ்து அழகா சொன்னாரு, நல்ல சமாரியனை பார்த்து, உன்னைய வேடிக்கை பார்க்க 1000 பேர் வருவான் மகனே, குணமாக்க என்னை தவிர யாரும் என்ன பண்ண மாட்டான்? வரமாட்டான். எசேக்கியேல் 16 அதிகாரத்துல, நீ நிர்வாணத்துல கிடக்கிற வரைக்கும் உன்னை பார்த்துட்டு போக 1000 பேர் வருவான், உன்னைய மூடி சுத்தமாக்க என்னை தவிர யாராலையும் முடியாது. இப்ப இந்த இடத்துலயும் 38 வருஷமா கிடக்குற அவனை பார்த்துட்டு போறப்பலாம் ஒருத்தன் இங்கிட்டு போயிருப்பான், ஒருத்தன் அங்கிட்டு போயிருப்பான். ஆலோசனை சொல்லுவான், குளம் கலங்குச்சா, நாளைக்கு கலங்கும், நாளைக்கு அமாவாசை கலங்கிரும், இன்னைக்கு பௌர்ணமி கலங்கிரும்னு நினைக்கிறேன், இப்படி சொல்லுவாங்க. ஆனா குளம் என்ன பண்ணாது? கலங்காது. அப்ப ஸ்தோத்திரம், அங்கிட்டு வரவேன் சொல்றதை கேட்டு, இங்கிட்டு வரவேன் சொல்றதை கேட்டு, அங்கிட்டு போறவேன் சொல்றதை கேட்டு போறதை விட நமக்கு முன்பாக கர்த்தராம் இயேசு கிறிஸ்து நிற்கிறார். அவர்கிட்ட, ஆண்டவர் என்னைய ஒப்பு கொடுக்குறேன்ப்பா, என்னைய ஒப்பு கொடுக்குறேன், என் மாத்திரையெல்லாம் குறையணும், நான் மாத்திரை சாப்பிட்ற வாழ்க்கையெல்லாம் என்ன பண்ணணும்? குறையணும். அது அளவெல்லாம் குறையணும், அதோட விலையெல்லாம் என்ன பண்ணணும்? குறையணும். எனக்கு கிருபை தாங்கப்பா. உமக்கு சித்தமானா இந்த வியாதி இல்லாத வாழ்க்கையை வாழ எனக்கு உதவி செய்யுங்க. 38 வருஷமா வியாதியோட இருந்தான். வேதம் அழகா சொல்லுகிறது, அவனுடைய வாழ்க்கையில் இருந்த வியாதியை தேவன் மாற்றி போட்டு அவன் வாழ்க்கையை சுழற்சியே அவர் என்ன பண்ணியிருக்கிறாரு? மாற்றி இருக்கார். அவன் சுத்தமா இருக்கிறான், அவன் ஆரோக்கியமா இருக்கிறான், அவன் மக்களோடு கலந்துருக்கிறான், அவன் தேவாலயத்துல இருக்கிறான். ஸ்தோத்திரம். அவன் எங்க இருக்கிறான்? தேவாலயத்துல இருக்கிறான். இப்ப வியாதி இருக்கிறவரைக்கும் எங்க இருந்தான்? குளத்துல. அப்ப வியாதி என்ன பண்ணும்? என்னை ஆலயத்துக்குள்ள போக விடாது. ஆனா சொஸ்தமான உடனே அவன் எங்கதான் போயிருக்கிறான்? ஆலயத்துலதான் இருக்கு. இப்ப ஸ்தோத்திரம். வியாதி இருந்தாலும் ஆலயத்துக்குள்ள போக, தேவ சமூகத்துக்குள்ள போக நான் எவ்வளவா விட்டு கொடுக்கிறேனோ அவ்வளவா என்னுடைய அந்த பலவீனம் உள்ள வாழ்க்கை என்ன பண்ணும்? குறைய கிருபை ஆண்டவர் தருவார். குறைகிறதற்கு கிருபைய ஆண்டவர் தருவார். இன்றைக்கு ஸ்தோத்திரம், எத்தனையோ பேர் பிரசவத்துக்காக போறாங்க. எல்லாருடைய பிரசவமும் சரியா நடந்துருதா? எல்லாருடைய பிரசவத்துல பண்ற ஆப்ரேஷன், இன்னைக்கு கூட சில விஷயத்த நான் கேட்டேன். ஆப்ரேஷன் பண்ண ஆப்ரேஷன்ல சில புண்ணெல்லாம் வந்து, சிலரை பார்க்குறேன் நல்லா இருக்கிறாங்க, சிலரை பார்த்தா ஏந்திரிக்க மாட்டேங்கிறாங்க. என்ன வித்தியாசம்? நம்மளுடைய ஜெபம், நாம எந்த அளவுக்கு தேவ சமூகத்துல வைத்திருக்கிற விசுவாசம், அந்த விசுவாசம் நமக்கு அநேக இடத்துல கிருபை என்ன பண்ணும்? வெளிப்படுத்தும். அல்லேலூயா. அதனால ஸ்தோத்திரம். எல்லோருக்கும் வியாதி ஒண்ணு, எல்லோருக்கும் மருத்துவம் ஒண்ணு, எல்லாருக்கும் மாத்திரம் ஒண்ணு. ஆனா அளவு வித்தியாசம். அதுக்கு காரணம் கிருபை. அந்த கிருபையை தருதுதான் இயேசு கிறிஸ்து. அதற்கான ஆட்டு வாசலுக்குள்ள போகணுமே தவிர பெதஸ்தா என்கிற மருத்துவம் என்ன பண்ணக்கூடாது? நம்பி இருக்கக்கூடாது. இன்னைக்கு சில பேர் பெதஸ்தான் ஆஸ்பத்திரி கிடையாது, தயவு செஞ்சு போயிடாதீங்க. கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். எனக்கு தெரிஞ்சு அப்படி ஆஸ்பத்திரி இல்லை, ஒரே தெரிஞ்ச எனக்கு அப்புறமா என்ன பண்ணுங்க சொல்லுங்க. கர்த்தர் நல்லவர். அப்ப நம்முடைய வாழ்க்கையில நமக்கு வேண்டியது ஒன்னே ஒன்று. எனக்கு முன்பாக நிற்கிறது யார்? 2 காரியம் இருக்கு. ஒன்று பெதஸ்தா குளம், 2வது என்னை உயிர்ப்பிக்கிற இயேசு கிறிஸ்து. எது வேணும்? நமக்கு வேண்டியது என்ன? என் வாழ்க்கையை மறுபடியும் கட்டுகிற அந்த இயேசு கிறிஸ்து தான் வேணும். வியாதி இல்லாத வாழ்க்கையை கட்டுற இயேசு தான் வேணுமே தவிர என்னைய வியாதியில எனக்கு சுகம் தரக்கூடிய அந்த மயக்க மருந்தாகிய பெதஸ்தா எனக்கு என்ன பண்ண வேண்டாம். பெயின் கில்லர் கொடுக்குற டேப்லெட் எனக்கு என்ன பண்ணா? பெயின் இல்லாத வாழ்க்கை வேணுமா, பெயின் கில்லர் போகிற டேப்லெட் வேணுமான்னு கேட்டால், நான் பாதி பேர் என்ன சொல்கிறாங்க, எனக்கு தற்காலிகத்துக்கு வலி உடனே போயிடணும், வலி நிவாரணம் எனக்கு என்ன பண்ணணும் வேணும். ஆனால் இயேசு சொல்கிறாரு, நான் வலி நிவாரணம் தரமாட்டேன், ஒரேடியாக நல்ல நிவாரணம் என்ன பண்ணுறேன், நான் தரேன். இப்போ ஸ்தோத்திரம். பெதஸ்தா குளத்தை அல்லங்க, கிறிஸ்து இயேசுவை நம்புங்க. முன்பாக நிற்கிறார், பிரதியட்சமாக நிற்கிறார். இப்போ அவன் தேவாலயத்துக்கு போகிறான். ஆலயத்துக்கு போனதுக்கப்புறம் ஆண்டவர் சொல்கிறாரு, தீங்கான எதையும் என்ன பண்ணாத, செய்யாத. உன் சரீரத்தை கெடுத்துக்காத, உன் ஜீவிதத்தை கெடுத்துக்காத, உன் பரிசுத்தமான வாழ்க்கையை கெடுத்துக்காத. இது வரைக்கும் உனக்குள்ளே இல்லாத எல்லாத்தையும் இப்போ நான் என்ன பண்ணியிருக்கிறேன், உனக்கு கொடுத்து உனக்கு நல்ல ஆரோக்கியமான வாழ்க்கையை கொடுத்துருக்குறேன், நல்ல சரீரத்தை நான் கொடுத்துருக்குறேன், நல்ல பரிசுத்தமான வாழ்க்கையை நான் கொடுத்துருக்குறேன், நல்ல குடும்பத்தை நான் கொடுத்துருக்குறேன். இதெல்லாம் மறுபடியும் கெடுத்து கொண்டு போய் எங்கே உக்காந்துடாத, பெதஸ்தா குளத்துக்கு போயிடாத. இன்றைக்கு
நம்முடைய சில தீமையான செயல்பாடுகளே நம்மளை பெதஸ்தா குளத்துல என்ன பண்ணுது, போய் உட்கார வைக்குது. நம்ம சின்ன வயதுல செய்யக்கூடிய சின்ன சின்ன தவறுகள், சின்ன சின்ன காரியங்கள், தவறான பழக்க வழக்கங்கள் நம்ம சரீரத்தை கெடுத்துக்கிட்டு கடைசியில் எங்கே தான் போய் உட்காந்துருக்குறோம்? மருத்துவமனையில் படுத்திருக்கிறோம். நுரையீரல் அண்டு தேஞ்சு போச்சு, கிட்னி ஃபெயிலியர் ஆகி போச்சு, ரத்தம் உறைஞ்சி போச்சுன்னு இப்படி பல காரணங்கள் பின் நாட்களில் வர்றது. காரணம் என்ன? வாலிபத்தில் நம்ம தேவனுக்கு சரியாக இல்லாமல் போகிறது தான். இப்போ இவனுக்கு சொல்கிறாரு, ஏன்னா இவர் என்னென்ன பாவம் பண்ணாருன்னு தெரியாது, ஆனால் சொல்கிறாரு, இனி உன் சரீரத்தை நீ என்ன பண்ணாத, கெடுத்துக்காது, தீங்கான காரியங்களை செய்யாது, நல்லதை செய்து பழகாப்புன்னு சொல்லிட்டு அவனை ஆசீர்வதிச்சுட்டு கிறிஸ்து கடந்து போகிறார். இந்த 38வது நாள்லையும் தேவன் நமக்கு சொல்லி கொடுக்குற ஒரே ஒரு காரியம் அதுதான். நீ ஆட்டு வாசலுக்குள்ளே போக வேண்டியவன், நீ பெதஸ்தா குளத்தில் உட்காந்துருக்கிற. நீ பெதஸ்தா குளத்தில் உட்காந்துருக்க காரணம் வியாதி. நீ வியாதியை சுமந்துக்கிட்டு ஆலயத்துக்கு வர மாட்டேங்கிற, ஆனால் வியாதியை சுமந்துட்டு எங்கே உட்காந்துருக்கிற? பெதஸ்தா குளத்தில் உட்காந்துருக்கிற. இன்றைக்கு நம்ம சுமந்துக்கிட்டு ஆலயத்துக்கு வர பிடிக்கலை, தேவ சமூகத்துக்கு போக பிடிக்கல, ஆனால் எங்கே போக பிடிக்குது? பெதஸ்தா குளத்துக்கு போக பிடிக்குது. அந்த பெதஸ்தா குளத்துக்கு முண்டி முண்டி உருண்டு உருண்டு போக பிடிக்குது, ஆனால் எங்கே போக பிடிக்கல? ஆட்டு வாசல் வழியா தேவ சமூக போக பிடிக்கல. ஸ்தோத்திரம். இந்த 38 வியாதியஸ்தனுடைய வாழ்க்கையிலேருந்து நாம் கற்றுக் கொடுக்குற ஒரே ஒரு காரியம், என் வாழ்க்கையில் மாற்றம் என்று ஒன்று வந்தால் அது குளத்திலிருந்து வராது, கிறிஸ்துவனிடத்திலிருந்தே வரும். என்னுடைய வாழ்க்கையில் மாற்றம் ஒன்று வர வேண்டும் என்றால் அது ஸ்தோத்திரம் பெதஸ்தா என்கிற வாசலுக்கு நேராக அல்ல, ஆட்டு வாசலுக்கு நேராக. என் வாழ்க்கையில் அற்புதம் நடக்கும்னா பெதஸ்தா குளத்தை கலக்கிற தூதனால் அல்ல, இந்த உலகத்தை ரட்சிக்க வந்த இரட்சகராம் இயேசு கிறிஸ்துவின் கரத்தில் மட்டுமே என் வாழ்க்கையின் ஆரோக்கியம் அடங்கி இருக்கிறது. அல்லேலூயா. அதனால ஸ்தோத்திரம். பெதஸ்தாவுக்கு போங்க, மருத்துவமனைக்கு போங்க, ஆனால் நம்பிக்கையை கிறிஸ்து மேலே வைங்க. நம்பிக்கையை கிறிஸ்து மேலே வைங்க. நீங்கள் சாப்பிட்ற எல்லா மாத்திரையும் நீங்கள் ராத்திரி போய் உட்காந்து ஜோம் பண்ணுங்க. பிபிக்கு மாத்திரை சாப்பிட்றதா, சுகருக்கு டேப்லெட் சாப்பிட்றதா, இல்லை பெயினுக்கு டேப்லெட் சாப்பிட்ற, தைராய்டுக்கு எதுக்கு மாத்திரை சாப்பிட்றா எடுத்து ஒவ்வொன்றா வைங்க. காலைல மாத்திரை, சாயந்தரம் மாத்திரை, மதிய மாத்திரை, நைட்டு மாத்திரை, எல்லாத்தையும் வைங்க. வச்சு ஜோம் பண்ணுங்க. ஆண்டவரே, இந்த மாத்திரை இந்த மாதம் சாப்பிட்றேன், அடுத்த மாதம் சாப்பிடாதபடிக்கு என்னைய சரிப்படுத்துங்க. இன்றைக்கி 2000 ரூபாய்க்கு மாத்திரை வாங்கியிருக்கேன், அடுத்த வாரம் நான் அடுத்த மாதம் எனக்கு மாத்திரை வாங்குற சூழ்நிலை வந்தால் நான் இவ்வளோ ரூபா கொடுத்து என்ன பண்ணக்கூடாது? மாத்திரை வாங்கக்கூடாது. சில மாத்திரையில் என்ன பண்ணணும்? என் வாழ்க்கையை விட்டு போயிடணும். அப்படி எவ்வளவுக்கு எவ்வளவு உங்கள் விசுவாச கிறிஸ்து மேலே வைக்கிறீங்களோ அந்த விசுவாசம் நம்மளை ஜெயமுள்ளதான் என்ன பண்ணும்? மாற்றும். மொத்தமாக தூக்கி எறியவும் கூடாது. நம்முடைய சரீரத்தை நம்ம என்ன பண்ணிடுவோம்? கெடுத்துருவோம். கொஞ்சம் கொஞ்சமாக கிறிஸ்துவே அதை என்ன பண்ணுவார்? சரி பண்ணும்படி அவரை நம்பி கொடுத்துடணும். சிலருடைய விசுவாசம் பெரிதாக இருக்குமானால் மாத்திரையே இல்லாத வாழ்க்கையை கொடுப்பாரு. சிலருடைய விசுவாசம் கொஞ்சம் மங்கி தங்கி அப்படி நொண்டி அடிச்சுக்கிட்டே போகும்னாக்க சரி கொஞ்சம் கொஞ்சமாக குறைப்போம், கொஞ்சம் கொஞ்சமாக என்ன பண்ணுவோம்? குறைப்போம். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஆக மொத்தம் சுகம் யார் கையில் தான் இருக்குது? சாப்பிட்ற மாத்திரையில் இல்லை. மாத்திரையவே உருவாக்க ஞானம் கொடுத்த கர்த்தருடைய கரத்தில் தான் இருக்கிறது. அல்லேலூயா. நல்ல மாத்திரையை தயாரித்து நல்ல மாத்திரையை கொடுத்தா நாம் நல்லா இருப்போம். வெட்டி கொடுக்குறவன் கையும் எடுத்து கொடுக்குறவன் கையும் கொஞ்சம் கோணமானலாக போயிடுச்சு, நம்ம வாழ்க்கை என்ன ஆயிரும்? கோணமானலாக போயிடும். அப்படி கோணமானலாக போகக்கூடாதுன்னா யாரை தான் நம்பி இருக்கணும்? ஆண்டவரை தான் நம்பி இருக்கணும். முழுங்கிறதுக்கு முன்னாடி 10 நிமிஷம் யோசித்து முழுங்க. ஜெபம் பண்ணிட்டு கொடுத்த வேலைக்கு டபக்குன்னு வேலை போட்டுறாதீங்க. அப்புறம் அல்லேலூயா. கர்த்தர் நல்லா ஜெபம் பண்ணலாமா? தேவ சமூகத்தில், ஆண்டவரே, நான் பெதஸ்தாவை அல்ல, நான் கிறிஸ்துவையே நம்பி இருக்க விரும்புகிறேன். நான் பெதஸ்தா குளத்தை அல்ல, நான் கிறிஸ்துவையே நம்பி இருக்க விரும்புகிறேன். நான் பெதஸ்தா குளத்தை அல்ல, நான் பலவீனம் பலவீனம் என்று சொல்லி நான் வீடுகளில் உட்கார்ந்து இருந்து நான் ஆண்டவரே சொல்றேன், வியாதியஸ்தர் என்ற பெயரை வாங்குறதை விட நான் பலவீனத்தோடு கிறிஸ்துவின் சமூகத்துக்கு வந்து நான் ஆரோக்கியத்தை பெற்றுக்கொள்வது எனக்கு நலம்பா. ஸ்தோத்திரம். இன்னைக்கு நம்ம ஒரு தீர்மானம் எடுக்கலாமா?
எத்தனை பலவீனம் வந்தாலும் நான் ஸ்தோத்திரம் ஆட்டு வாசலுக்குள்ளே பிரவேசிக்கணுமே தவிர ஆட்டு வாசலில் உட்காந்து நான் பெதஸ்தாவை என்ன பண்ணக்கூடாது, நான் எதிர்பார்க்கக்கூடாது. தேவ சமூகத்தில் விட்டு கொடுங்க ஆண்டவரே. நான் இனி என்னுடைய பலவீனமான நேரத்தில், என்னுடைய பலவீனமான சூழ்நிலையில் நான் என்றைக்கும் ஆண்டவரே ஸ்தோத்திரம் பெதஸ்தாவை நம்ப மாட்டேன். நான் கிறிஸ்துவையே நம்புவேன். நான் பெதஸ்தாவை நம்ப மாட்டேன். நான் கிறிஸ்து இயேசுவை நம்புவேன். ஆண்டவரே, குளம் கலக்கப்படும் தூதன் வருவான் என்று அல்ல, எனக்காக பரிசுத்த ஆவியானவர் ஆலயத்தில் உலாவிக் கொண்டிருக்கிறார். அவருடைய வஸ்திரத்தின் ஓரங்கள் உலாவிக் கொண்டிருக்கிறது. அவர் சமூகத்துக்கு நான் போகும்போதெல்லாம் என்னை அவர் சுகமாக்குகிறவராக, என்னை பரிசுத்தமாக்குகிறவராக, அவருடைய பிரசன்னத்தினாலே என்னை மூடுகிறவராக அவர் இருக்கிறாரு. இனி நான் பெதஸ்தாவை நம்ப மாட்டேன். நான் மனுஷர்களை நம்ப மாட்டேன். நான் மருத்துவமனை நம்ப மாட்டேன். நான் அங்கு போனாலும், நான் மாத்திரைகளை வாங்கினாலும், கிறிஸ்துவே நான் உண்மையே நம்பி இருப்பேன்ப்பா. எனக்கு அப்படிப்பட்ட நல்ல ஞானத்தை தேவன் கொடுங்கப்பா. நல்ல ஞானத்தை தேவன் கொடுங்கப்பா. நல்ல ஞானத்தை தேவன் கொடுங்கப்பா. ஆண்டவரே, ஞானம் இல்லாமல் வருஷ கணக்கான பெதஸ்தாவை நம்ப விரும்பலை. வருஷ கணக்கில் ஆஸ்பத்திரி நம்பி இருக்கிறவங்க தயவு செஞ்சு ஜெபம் பண்ணுங்க. சில ஆண்டுகளாக, சில மாதங்களாக மருத்துவமனையை மட்டுமே நம்பி என் வாழ்க்கை ஓடிட்டு இருக்குன்னா இன்னைக்கு விட்டு கொடுங்க. உங்கள் வாழ்க்கை பெதஸ்தாவை நம்பி இல்லை, கிறிஸ்துவை நம்பி 38 வருஷமா பெதஸ்தாவை நம்பினதுனால தான் இந்த வியாதியஸ்தனை தேடி இயேசு கிறிஸ்து வந்தார். நீ சுகமாக விரும்புகிறாயா, நீ விரும்புகிறாயான்னு கேட்குறப்ப அவன் சொல்கிறான், எனக்கு குளம் கலக்கப்படலை, வருத்தமாக இருக்குது. தேவன் சொல்கிறாரு, குளத்தில் கலங்கி ஒரு பிரயோஜனம் இல்லைப்பா. நான் தான் உன்னைய கலக்கணும், நான் தான் உன்னைய சுகமாக்கணும். எழுந்து புறப்பட்டு உன் படுக்கை எடுத்துக்கொண்டு நடன்னு சொன்னது போல இன்றைக்கு நம்முடைய படுக்கை மாற, என் வாழ்க்கை முறை மாற, என் உணவு பழக்கம் மாற, என் வஸ்திரம் மாற. ஏன்னா வியாதியஸ்தன் வஸ்திரம் வேற. இன்னைக்கு என் வஸ்திரம் மாறணும்ப்பா. என்னுடைய வியாதி படுக்க மாறணும்ப்பா. நான் வைத்திருக்கிற, நான் சாப்பிட்ற ஆகார தட்டு, டம்ளர் எல்லாம் மாறணும்ப்பா. ஏன்னா வியாதின்னு வந்துட்டா எல்லாருக்கும் தனி தட்டு, தனி டம்ளர், தனி பாய், தனி பெட்ஷீட்டு, எல்லாமே தனித்தனியாக மாறிடும். தேவன் அந்த வாழ்க்கை முறையவே மாத்துறாருல்ல. நான் வியாதியினால் தனிமைப்படுத்தப்பட்டேன். நான் குடும்பத்தை விட்டு தனிமைப்படுத்தப்பட்டேன். நான் உறவுகளை விட்டு தனிமைப்படுத்தப்பட்டேன். நான் ஸ்தோத்திரம் ஆலயத்தை விட்டு தனிமைப்படுத்தப்பட்டேன். நான் நண்பரை விட்டு தனிமைப்படுத்தப்பட்டேன். ஏன்? எனக்கு வியாதிங்கிறதுனால. நான் வியாதி என்கிற ஒரே ஒரு காரணத்தினால நான் எல்லாரையும் விட்டு இந்த வியாதி என்னை தனிமையாக்கிருச்சு. 38 வருஷமாக தனிமைப்படுத்தப்பட்டு இருக்கிறேன். என்னை தேடி இயேசு இன்னைக்கு வந்திருக்கார். அவர் இந்த வாழ்க்கையின் சுழற்சியை மாற்றி மீண்டும் என்னை ஆலயத்துக்கு அனுப்புனார். மீண்டும் உறவுகளுக்கு அனுப்புனார். மீண்டும் நான் சகஜமாக, நான் ஸ்தோத்திரம் நல்ல உணவகத்தில் உட்காந்து உணவு சாப்பிட உதவி செஞ்சார். ஆண்டவரே, எங்கள் வாழ்க்கை முறையை மாற்றுங்கப்பா. இன்னைக்கு வியாதியோடு போராடுகிற எல்லா வாழ்க்கையும் மாறட்டும். வியாதியினால் படுகிற எல்லா அந்த தனிமையின் காரியங்கள் எல்லாம் மாறட்டும். தனிமையின் போராட்டங்கள் எல்லாம் மாறட்டும். இந்த 38வது நாள் 38 வருட வியாதியஸ்தனுடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றம் வந்தது போல இன்றைக்கும் பலவீனத்தை சுமந்து கொண்டிருக்கிற எங்கள் சபையில், இந்த ஜப வேளையில் அமர்ந்திருக்கிற, இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற எல்லாருடைய வாழ்க்கையும் மாறட்டும். எல்லாருக்காக ஜெபம் பண்ணுறேன். இன்றைக்கும் ஆண்டவரே, எஸ், இந்த வார்த்தை உண்மைதான். நான் கிறிஸ்துவை நம்புகிறேன். எனக்கு வியாதி சுகமாகணும். நான் இயேசு கிறிஸ்துவை நம்புகிறேன். என்னுடைய ரத்தத்தில் ஏற்பட்டதான எல்லா மாற்றங்களும் குணமாகணும்னு சொல்லி யாரெல்லாம் விசுவாசிக்கிறாங்களோ, கிறிஸ்து இயேசு இன்றைக்கு அவருடைய படுக்கையை மாற்றுகிறவராக இருக்கிறார். அவருடைய தன்னை வியாதியை மாற்றுகிறவராக இருக்கிறார். அவருடைய தன்னை தனிமைப்படுத்தப்பட்ட வாழ்க்கையை மாற்றுகிறவராக இருக்கிறார். 38 ஆண்டுகள் தனிமை தனிமை தனிமை. இனி தனிமையின் வாழ்க்கை நீ வாழ போறதல்ல. இனி உனக்கு நல்ல ஒரு சந்தோஷம் உள்ள ஒரு எதிர்காலத்தை தேவன் வைத்திருக்கிறபடி தேவ சமூகத்தில் ஆவியானவர் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். ரிபாலரா ஷாகரபால ரகதர நமனா. என்னுடைய தனியாக எனக்கு போடப்பட்ட கட்டில், அந்த கட்டில் போடப்பட்ட பாய் எல்லாத்தையும் மாற்றி இன்றைக்கி நான் சகஜமாக என் உறவுகளோடு, என் பேர குழந்தைகளோடு, என் பிள்ளைகளோடு நான் இணைந்து நான் இனி வரக்கூடிய நாட்களை உறங்க போகிறேன். அதற்காக ஸ்தோத்திரம், அதற்காக ஸ்தோத்திரம், அதற்காக ஸ்தோத்திரம். நீ எனக்காக தனி உணவு கிடையாது, எல்லாருக்கான உணவு எனக்கும். இனி எல்லாரோட நானும் சகஜமாக இருப்பேன். நான் இனி தனிமை அல்ல, நான் தனிமை அல்ல, நான் தனிமை அல்ல. என் அன்பின் பரலோக பிதாவே, இந்த 38 வியாதியஸ்தனை போல இன்றைக்கு தனிமைப்படுத்தப்பட்டு இருக்கிற அநேகருடைய வாழ்க்கை மாறட்டும்பா. தனிமைப்படுத்தப்பட்ட அநேகருடைய வாழ்க்கை மாறட்டும், மாறட்டும். பெதஸ்தாவை நம்பி அல்ல, கிறிஸ்துவை நம்பினபடியினால்
இயேசு கிறிஸ்து என்னும் இரட்சகரை நம்பினபடியினால் இன்றைக்கு அநேகருடைய படுக்கை மாறுவதாக, அநேகருடைய படுக்கை மாறுவதாக, அநேகருடைய வாழ்க்கை முறை மாறுவதாக. இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென், ஆமென்.